சரி, நேத்து நம்ம ஒரு கொஸ்டினுக்கு நார்த் வெஸ்ட் ப்ராவின்ஸ் பிளஸ் கான்பூர் அப்படின்னு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அதுக்கு மட்டும் எஸ் ஆன்சர் சார். கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அவார்டு தான் ரொம்ப கரெக்டானது. சரியா? ஏன்னா 1856ல அந்த வாஜித் அலி ஷா அப்படிங்கிற கிங் கிட்ட இருந்து அவார்டு அப்போவே அவங்கள கேப்சர் பண்ணியாச்சு. அதனால இன்னொன்னு, இந்த அவார்டோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மெஜாரிட்டியான ஆர்மியில இருந்தது யார் அப்படின்னா எல்லாம் அவார்ட்ல உள்ளவங்க தான். அதனால கான்பூருக்கும் முன்னாடியே எது அப்படின்னா இந்த அவார்டுங்கிறது. சரியா? அதனால இது மட்டும் மாத்திக்கங்க. ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு, நம்ம இந்த விவசாயிகள் அதிகமா போராடுனாங்க அப்படின்னு அதுல நம்ம ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெஜாரிட்டி போராடினது எல்லாம் சிவிலியன்ஸ், அதாவது நம்மளோட மாதிரி பொதுமக்கள். அதுல எஸ்பெஷலி பெசன்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்காங்க. ஆனா மத்த ரெஃபரன்ஸ் புக்ல எல்லாத்துலயும் தேடி பார்த்தாலுமே அந்த பெசன்ஸ் அப்படிங்கிறத 100% ஆன்சர் எடுத்துக்க முடியல. ஆனா ஸ்கூல் புக் படி பார்த்தோம்னா ரிசல்ட் பெசன்ட் விவசாயிகளும் போராடினாங்கன்னு இருக்குது. சரியா? இது இந்த மாதிரி ஒரு 50-50 சான்ஸ் எல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்தது தான். ஓகேவா? அது அவங்க கையில தான் இருக்குது. ஓகே. சார், அந்த கொஸ்டின் வந்து இயர் கொஸ்டின்ல இருக்கு சார். அதுல வந்து விவசாயிகள் தான் சார் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்களா? ஓகேங்க. ஆமா சார். சரிங்க. அதான் ஸ்கூல் புக் படி பார்த்தா விவசாய பெசன்ஸ்ன்றது கரெக்ட். ஆனா மத்த ரெஃபரன்ஸ் புக் எல்லாத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்தா அதுல முக்கியமா விவசாயிகள் தான் எல்லா இடத்துலயும் போராடினாங்கன்றது அதை பெருசா படத்தை கொடுக்கல. நம்ம ஸ்கூல் புக்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால ஸ்கூல் புக் டேட்டா படி நமக்கு பெர்சன்ட்ன்றது கரெக்ட். ஓகேவா? ம். இன்னொன்னு, நம்ம டிஎன்பிஎஸ்சில என்ன பிரச்சனை அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர்ல அவங்களே கேட்ட கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கொஸ்டின் எடுத்துக்கோம். இதுக்கு பெர்சன்ட் அப்படிங்கறது ஆன்சர் சரின்னு கொடுத்துருக்காங்க. இப்ப திரும்ப நமக்கு 2026ல இப்ப எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுல வேற ஏதாவது ஆப்ஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னா நாம அவங்கள சேலஞ்ச் பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப நடந்திருக்கு ரீசெண்டா. இப்ப சேலஞ்ச் பண்ணா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நாங்க கொடுத்தது கூட சில நேரம் தப்பா இருக்கலாம். அதனால இப்ப நாங்க கொடுக்கறதா ஃபைனலான ஆன்சர் அப்படின்னும் நம்ம டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கூட கொஸ்டின் கேட்டதுல. சரியா? அதனால இந்த டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு போர்டு. சரி, ஓகே. இதுக்கு மட்டும் அவார்ட சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்க பெர்சன்டே ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா ஸ்கூல் புக் டேட்டா அதுதான். அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேவா? ஆனா மத்த ரெஃபரன்ஸ் ஓகே. டேட்டாலாம் வேறவா இருக்கு. ஓகேங்க. சரி. சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பெரியார பார்த்திருந்தோம் இல்லையா? பெரியார் முடிஞ்சது. அடுத்து எஸ் நம்ம சார். பார்க்க அண்ணா வேண்டியது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். அண்ணா அண்ணா ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? பண்ணிடுங்க சார். ஓகே. எஸ் சார். அண்ணால எது வரைக்கும் சொல்லியிருந்தோம்? சார், அவர் 1935 ஐஎன்சில ஜாயின் பண்ணது வரைக்கும். ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டியா? பார்ட்டில தான் சார். ஓகே, ஓகே, சார் ஓகே. ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டில எப்போ ஜாயின் பண்ணியிருந்தாரு? 1935 சார். 1935. சரி, இதுலயுமே இப்போ அண்ணா ஜாயின் பண்ணது 1935 அப்படிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டில. ஆனா இதுவுமே நம்ம இந்த தற்கால தமிழ்நாட்டு வரலாறுன்னு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 34 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இதுலயும் ஏன்னா ஒரு சில ஆட்கள் தற்கால தமிழ்நாட்டு வரலாறையும் நீங்க அந்த புக்கை நல்லா படிச்சிடணும். சரியா? ஆனா அதுல நிறைய தப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் டேட்டா கரெக்ட். ஆனா இயர் ஒரு சில இடத்துல தப்பு நிறைய இருக்கு. சரியா? அதையும் பாத்துக்கணும். ஆனா அவர் ஜாயின் பண்ணது 1935ல தான் ஜஸ்டிஸ் பார்ட்டில ஜாயின் பண்ணியிருந்தார். ஜஸ்டிஸ் பார்ட்டிங்கிறது நீதி கட்சி. அது தொடங்கப்பட்டது 1916. இப்போ 1920ல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி இப்போ 1935 ஆயிடுச்சு. சரியா? இந்த 1935 பீரியட்லயும் ரூல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலிங்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல அண்ணா இந்த அமைப்புல ஜாயின் பண்ணிருக்கிறாரு. சரியா? ஓகே. அண்ணாவும் பெரியாரையும் எப்போ முதல்ல சந்திச்சாங்க சொல்லியிருந்தோம் அத? எஸ் சார். செங்குந்தர் திருப்பூர் முதலியார் திருப்பூர். திருப்பூர்ல. ஓகே. சரி. சரி, இதுக்கு அடுத்து தொடரும். இதுல நோட் எடுத்துக்கங்க. எழுத ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இன்னையிலிருந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன், டெஸ்ட் எழுதிருந்தீங்க ஒரு 14 பேர். அந்த 14 பேருக்கு மட்டும்தான் இனிமே ரெக்கார்டிங் கிடைக்கும். அது போக ஒரு 2-3 பேர் மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி எழுத முடியல, சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னு. அவங்களுக்கு ரெக்கார்டிங் போகும். மத்த யாருக்கும் இனி ரெக்கார்டிங் கிடையாதுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணா தானே நமக்கான ரிசல்ட் கிடைக்கும். சும்மா ஏனோ தானன்ட்டு வந்தோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? எதுலையுமே நம்மளுடைய கஷ்டமான முயற்சி எதுவும் இல்லாம நமக்கு அந்த வெற்றியை கிடைச்சாலும் அது சரியான வெற்றி கிடையாது. ஏன்னா அது சரியான நாளுக்கு வந்த வெற்றி வந்து சேரலன்னு அர்த்தம். அதனால ரெகுலரா கன்சிஸ்டண்டா படிக்கணும். சரியா? ஓகே. இன்னொன்னு, நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா எழுது. ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் முடியும் போது கொஞ்சம் ஃபாஸ்டா எழுத பழகிங்க. ஏன்னா அப்புறம் தான் நம்ம அடுத்து குவாலிட்டி போக முடியும். ஒன் பை ஒன்னா இன்னும் ஸ்பீடப் பண்ண முடியும். அப்படி பண்ணினாதான் நம்ம ஒரு அட்லீஸ்ட் மே ஜூனுக்குள்ளேயாவது இன்னும் ஸ்பீடப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா
அடுத்து தொடர்ந்து 2 மாசம் ஃபுல்லா ரீகால் பண்ணிட்டோம். இந்த எக்ஸாம நல்லபடியா கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அதனால நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா பண்ணுங்க எழுதுறது. சரியா? ஓகே. ஓகே சார். சரி இப்போ ஓகேங்க. நன்றிங்க. அடுத்து 1936. இப்போ பெரியாரையும் மீட் பண்ணியாச்சு. பெரியார ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணதுக்கு அப்புறம் 1935ல அவர் ஜஸ்டிஸ் பார்ட்டில இணைஞ்சாச்சு. இப்போ இயர் 1936. இந்த 1936 பீரியட்ல அண்ணாவுக்கு வந்து எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவரோட பயங்கரமான ஒரு எய்ம். எதனால அப்படின்னா இத்தனை வருடம் நீதி கட்சி இருந்திருக்கு. இன்னொன்னு அவருடைய அரசியலை சொல்லிக் கொடுத்த குருவுமே எப்படிப்பட்ட ஆள் வரதராஜன் அப்படிங்கிறவரு எப்படியாவது அரசியல் அப்படிங்கிறது இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள போனா மட்டும்தான் நம்ம நினைச்சதை சாத்தியப்படுத்த முடியும். காலங்காலமா இப்ப இயக்க அரசியல் தேர்தல் அரசியல்னு 2 இருக்கு இல்லையா? 2க்கு என்ன வித்தியாசம்? இயக்க அரசியல் அப்படிங்கிறது தேர்தலை ஒருபோதும் சந்திக்கிறது கிடையாது. ஆனா மக்கள் பிரச்சனையை மட்டுமே அங்கங்க போராடி மக்களுக்காக போராடிட்டு இருப்பாங்க. இது இயக்க அரசியல். இது ஒருபோதும் ஆட்சிக்கு வரப்போறது கிடையாது. அப்ப தேர்தல்ல நாம வெற்றி அடைஞ்சு அங்க சிஎம் சீட்ல போய் உட்கார்ந்து இருந்தாதானே அந்த பார்ட்டியால ஏதாவது மக்களுக்கு செய்ய முடியும். வெறும் போராட்டங்கள் மட்டுமே சாத்தியம் இல்லை இல்லையா? அப்போ நம்ம தேர்தல் அரசியலை சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஆசை. அப்ப தேர்தலை எப்படி சந்திக்கிறது? அப்ப 1936ல நீதி கட்சி சார்பா 1936ல மெட்ராஸ் கார்பரேஷன்ல எலெக்ஷன் நடக்குது. மெட்ராஸ் மெட்ராஸ் மாநகராட்சி தேர்தல். மெட்ராஸ் கார்பரேஷன்ல கவுன்சிலர் எலெக்ஷன். மெட்ராஸ் கார்பரேஷன்ல கவுன்சிலர் எலெக்ஷன் நடக்குது. இதுதான் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். முதல்ல அண்ணா இப்பதான் தேர்தலை சந்திக்கிறாரு. மெட்ராஸ் மாநகராட்சி கவுன்சிலர் தேர்தல். சரி இந்த தேர்தல்ல அண்ணா பார்ட்டிசிபேட் பண்றாரு. எந்த கட்சி சார்பா? நீதி கட்சி சார்பா. ஏன்னா இப்ப ஒரு நீதி கட்சியில இருக்கிறாரு. சரி எலெக்ஷன்ல நிக்கிறார். எந்த தொகுதியில நிக்கிறாரு அப்படின்னா பெத்தநாயக்கன் பேட்டை. பெத்தநாயக்கன் பேட்டை அப்படிங்கிற இடத்துல தான் முதல்ல தேர்தலை சந்திக்கிறாரு. அண்ணாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இதுதான். இந்த எலெக்ஷன்ல அண்ணா போட்டியிட்டு பயங்கரமான தோல்வி. அப்போ சரி அண்ணா என்ன நம்பிக்கையில முதல்ல தேர்தல் நிக்கிறாரு? அவருக்கு எது மூலதனமா இருக்கு அப்படின்னா அண்ணாவோட பேச்சாற்றல். 1934ஆம் ஆண்டு திரு திரு திருப்பூர்ல நடந்த செங்குந்த முதலியார் மாநாட்டுக்குமே அண்ணாவோட பேச்சு தான் பெரியாரை ஈர்த்தது. அப்போ ஒருவருடைய பேச்சு இந்த உலகத்தை எதையும் மாத்தும் அப்படிங்கிற அசாத்தியமான ஒரு நம்பிக்கை அண்ணாவுக்கு. ஆனா பெத்தநாயக்கன்பேட்டை தேர்தல்ல தான் தெரிஞ்சது அண்ணா பயங்கரமான ஒரு தோல்வி. அப்ப அண்ணாவின் முதல் தேர்தல் தோல்வியில் முடிந்தது. அப்பதான் அண்ணா முடிவெடுக்கிறார். வெறும் பேச்சாற்றல் அவங்கள மட்டுமே ஒரு தேர்தலை வெற்றி அடைய முடியாது. அதற்கும் மேல ஏதோ இருக்கு அப்படின்னு அண்ணா இன்னும் நிறைய கத்துக்கணும்னு முடிவு பண்றாரு. இது 1936ல அண்ணாவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஃபெயிலியர்ல தான் தொடங்கியிருக்கு. அடுத்து 1937. இப்ப பெரியாரோட டிராவல் பண்றதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது. பெரியார் என்ன சொல்றாரு? இந்த எங்கிட்ட புரட்சி விடுதலை அப்படின்னு சில பத்திரிகைகள் இருக்கு. அந்த பத்திரிகையில ஆசிரியர் பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வரீங்களான்னு கேட்கிறாரு. இது புரட்சி விடுதலை. உடனே அண்ணா இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. இந்த வாய்ப்பு கிடைச்சதுமே அண்ணா பெரியாரோட சேர்ந்துட்டாரு. அண்ணா ஜாயின்ட் வித் ஈ.வே.ரா. பெரியாரோட இணைந்து விட்டார். ஏன்னா பெரியார் இப்ப வரைக்குமே 1937 வரைக்கும் சுயமரியாதை இயக்க தலைவரா மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. அண்ணா சாரி பெரியார் நீதி கட்சியில இன்னும் இணையவே இல்லை. அண்ணா மட்டும்தான் நீதி கட்சியில இருக்கிறாரு. ஏன்னா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினது 1925ல. இப்போ அண்ணா நீதி கட்சியில இணைஞ்சிருக்கிறது 1935. அண்ணா நீதி கட்சியிலே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. பெரியார் சுயமரியாதை இயக்கத்திலே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனாலும் 2 பேருக்குள்ள நட்பு இப்பதான் உருவாயிருக்கு 1937ல. அப்ப அண்ணாவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். ஒரு வழியா மிகப்பெரிய தலைவரான பெரியாரோட நமக்கு டிராவல் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணா பெரியவரோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு 1937ல. அப்போ இதே 1937ல அண்ணாவோட பேச்சாற்றல் திறமையை கண்டு பெரியார் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. துறையூர்ல சுயமரியாதை மாநாடு நடக்குது. துறையூர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ், சுயமரியாதை மாநாடு. இந்த மாநாட்டுல இந்த மாநாட்டை தலைமையேற்று வழிநடத்துறதுக்கான பொறுப்பு யாரு கையில கொடுக்குறாரு பெரியார்? இந்த மாநாட்டோட சேர்மன் அண்ணா. அப்ப அந்த அளவுக்கு அவருடைய திறமை இருந்திருக்கு. துறையூர்ல சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அண்ணா. தேர்ந்தெடுத்தது யாரு? பெரியார். அப்ப பெரியார் சொல்லி இந்த மாநாட்டை தலைமையேற்று வழிநடத்துறவர் அண்ணா 1937. அடுத்து 1938ஆம் ஆண்டு. இன்னொன்னு இந்த 37ல இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த 37ஆம் ஆண்டு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் முதலா தேர்தலை சந்திச்சது. அந்த தேர்தல்ல ஐஎன்சி வெர்சஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி,
இந்திய தேசிய காங்கிரசிற்கும் நீதி கட்சிக்குமான நடந்த பயங்கரமான ஒரு போட்டி. முடிவு என்ன ஆச்சு? நீதி கட்சியை மிக எளிமையா வீழ்த்திருச்சு இந்திய தேசிய காங்கிரஸ். ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது 1885. இப்போ 1937 காட்டும் மிகப்பெரிய கட்சியா வளர்ந்து நிக்குது இந்திய தேசிய காங்கிரஸ். அதனால வெற்றி காங்கிரஸ் பக்கம், தோல்வி நீதி கட்சிக்கு. இப்ப தோல்வியில நீதி கட்சி பயங்கரமா துவண்டு போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஆட்சிக்கு பதவியேற்ற இந்திய தேசிய காங்கிரஸை சேர்ந்த ஐயா சி ராஜகோபாலாச்சாரியார் அல்லது ராஜாஜி, இவர் தான் சிஎம்மா வந்திருக்கிறாரு. இந்திய தேசிய காங்கிரசின் மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் ஐயா ராஜாஜி ஆட்சிக்கு பதவி ஏற்றாச்சு. ஏற்றதும் அவர் கொண்டு வந்த முக்கியமான ஒரு திட்டம் என்ன? ஹிந்தி இம்போசன். ஹிந்தியை இம்போஸ் பண்ணார். ஹிந்தி கட்டாயமாக்கப்பட்டது. ஹிந்திய மெட்ராஸ் மாகாணம் முழுமைக்கும் கட்டாயப்படுத்தினார். உடனடியா இங்க எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அது எப்படி ஹிந்தியை கட்டாயப்படுத்தலாம் அப்படின்னு உடனடியா பின்வாங்கிட்டாரு ராஜாஜி. ஹிந்தி மெட்ராஸ் மாகாணம் முழுமைக்கும் கட்டாயம் இல்ல, மெட்ராஸ்ல இந்த 125 பள்ளிகளுக்கு மட்டும்தான் கட்டாயம் அப்படின்னாரு. பெரியாரோட எதிர்ப்பு என்னவா இருந்ததுன்னா, 125 அல்ல, ஒரு பள்ளிக்கூடத்துல ஹிந்தியை கட்டாயப்படுத்தினாலும் நாங்க எதிர்த்து நிற்போம் அப்படின்னு 1938ஆம் ஆண்டு ஆன்டி ஹிந்தி புரொட்டஸ்ட் தொடங்கிருச்சு. ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி ஹிந்தி புரொட்டஸ்ட் 1938 ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் தொடங்கப்பட்டது. தொடங்கியவர் யார்? ஐயா பெரியார். போராட்டம் தீவிரமடைந்தது. இந்த போராட்ட காலகட்டத்துலதான் பெரியார் வைத்த முழக்கம் என்னவா இருந்தது அப்படின்னா, தமிழ்நாடு தமிழர்களுக்கே, தமிழ்நாடு ஃபார் தமிழ்ஸ், தமிழ்நாடு தமிழர்களுக்கே என்ற முழக்கம் முன்வைக்கப்பட்டது 1938. 1938ல போராட்டம் தீவிரமடைந்து அந்த போராட்டத்துல வைக்கப்பட்ட முழக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு தமிழர்களுக்கே இப்படின்னு போராடிட்டு இருக்கிறாரு ஐயா பெரியார், அண்ணா எல்லாருமே. பெரியாரு கூடவே இருக்கிறது யாரு? இப்போதைக்கு ஐயா அண்ணாதுரை. அதனால அவரும் போராடுறாரு. அண்ணாவோட முதல் போராட்டம் இந்த ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம். இப்பதான் போராடி அண்ணாவோட முதல் சிறை தண்டனை, ஃபர்ஸ்ட் இம்ப்ரிசன்மெண்ட், ஒரு 4 மாதம் சிறை தண்டனை. பெரியாருக்கு 1 வருட சிறை தண்டனை கிடைச்சது, அண்ணாவுக்கு 4 மாத சிறை தண்டனை. சரி, இப்ப அண்ணாவும் சிறைக்கு போயாச்சு. இது 1938ல நடந்த போராட்டம். அதற்கு வைக்கப்பட்ட முழக்கம் தமிழ்நாடு தமிழர்களுக்கு. அப்புறம் வெளியில வந்து 1939லயும் போராட்டம் தொடங்குது. ஏன்னா இன்னும் ராஜாஜி பயங்கர பிடிவாதமான ஆளு. என்ன ஆனாலும் சரி, நான் இந்த ஹிந்தியை மட்டும் பின்வாங்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லி பயங்கர தீவிரமா இருக்கிறாரு. 1939லயும் போராட்டம் தொடருது. அப்ப இதுல என்ன முழக்கம் வைக்கிறாரு அப்படின்னா, செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட், தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார். செப்பரேட் திராவிடியன் ஸ்டேட், தனி திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் பெரியார் 1939. பெரியார் வைக்கிறார்னா கூடவே அண்ணாவும் சேர்ந்துதான். அடுத்து 1940ஆம் ஆண்டு வைக்கப்பட்ட முழக்கம் திராவிட நாடு ஃபார் திராவிடியன்ஸ், திராவிட நாடு திராவிடருக்கே, திராவிட நாடு ஃபார் திராவிடியன்ஸ், திராவிட நாடு திராவிடருக்கே அப்படின்னு முழக்கங்கள் முன்வைக்கப்படுது. 38, 39, 40 அப்படின்னு சொல்லி இப்படின்னு போராட்டம் தீவிரமடைந்து பெரியாரோடவே அண்ணாவும் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்ப 40 காலகட்டம் ஆயிடுச்சு. 1941ஆம் ஆண்டு அண்ணாவும் பெரியார சேர்ந்து நார்த் இந்தியா டூர் போறாங்க. ஹரித்வார் டூர் அப்படின்னு பேரு. ஹரித்வார் டூர், அதாவது நார்த் இந்தியாவுக்கு, வட இந்தியாவுக்கு பயணம் போறாங்க. அப்போ அங்க நிறைய கல்லூரிகள்லயும் பல்கலைக்கழகங்கள்லயும் பேசிக்கிட்டே வராரு அண்ணா. சரி, பெரியார பேசுறது கூப்பிடுறாங்க. கூடவே அத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு தான் கூட போயிருக்கிறாரு அண்ணா. 1941ஆம் ஆண்டு வட இந்திய பயணத்திற்கு அண்ணாவையும் அழைத்து சென்றார் பெரியார். அப்ப பெரியாரும் அண்ணாவும் கூடவே டிராவல் பண்றாரு. அண்ணாவோட டியூட்டி என்ன? கூட போறது, டிரான்ஸ்லேட்டரா போறாரு. மொழிபெயர்ப்பாளராக தான் கூடவே போனாரு 41ல. சரி, இப்படின்னு டூர் போயாச்சு. அங்க லக்னோ யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பெரியார கூப்பிடுறாங்க, லக்னோ பல்கலைக்கழகத்துல. உடனே அங்க பேசும்போது அண்ணா பயங்கரமா டிரான்ஸ்லேட் பண்றாரு. இன்னும் வரலாற்றுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாவோட டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல இருக்கு இல்லையா, அது மத்தவங்க பேசுறதை காட்டிலும் இவர் டிரான்ஸ்லேஷன் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பேச்சு திறமை இருந்திருக்கு. சரி, யூனிவர்சிட்டிக்கு போன இடத்துல பெரியார் பேசுறாரு. பேசி முடிச்சதும் அண்ணாவையும் பேச சொல்லுங்க தனியா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா அண்ணாவோட பேச்சு திறமை அவ்வளவு தூரம் இருந்திருக்கு. அப்ப பெரியார் என்ன சொல்லிட்டாரு, இல்ல, நான் அவரை கூப்பிட்டு வந்திருக்கிறது பேசுறதுக்காக அல்ல, என் கூட மொழிபெயர்ப்பாளரை தான் வர சொல்லியிருக்கேனே தவிர உங்ககிட்ட முன்னாடி பேசுறதுக்கு இல்லை அப்படின்னு அவரோட பேச்சு திறமையை அப்படியே கட்டுப்படுத்திட்டாரு பெரியார். இது 1941ல. உடனே அண்ணா அங்க வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் 1942ல
பெரியாரை விட்டு கொஞ்ச நாளைக்கு பிரிவு ஏற்பட்டுருச்சு. ஏன்னா இதுலயே கொஞ்சம் சில மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. 42 காஞ்சிபுரத்துக்கு வராரு சொந்த ஊருக்கு. வந்தவர் தனக்குன்னு ஒரு பத்திரிகையை தொடங்கணும்னு முடிவு பண்ணாரு. அப்படி தொடங்கப்பட்ட பத்திரிகை தான் திராவிட நாடு. இது அவரே சொந்தமா தொடங்கின பத்திரிகை. திராவிட நாடு 1942. இப்போ அண்ணாவுக்கு சின்ன மனக்கசப்பு இருக்கு பெரியாரோட. இந்த நேரத்துல அடுத்து 1944 காஞ்சிபுரத்துல சேலத்துல காங்கிரஸ் மாநாடு, நீதி கட்சியோட மாநாடு நடக்குது. சேலம் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கான்பரன்ஸ் நடக்குது 1944. சரி, இப்போ சேலத்துல நீதி கட்சியோட மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டுக்கு பெரியார், அண்ணா எல்லாரும் இருக்காங்க. இந்த மாநாட்டுல என்ன முடிவெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னா, இதுவரைக்கும் ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற இருந்த பெயர், நீதி கட்சி என்ற பெயரை மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ என்ன பெயர் மாற்றலாம் அப்படிங்கும்போது திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதற்கான தீர்மானம், இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பெயரை இப்ப என்னவா மாத்துறாங்க? திராவிடர் கழகம். திராவிடர் கழகம். நீதி கட்சி என்ற பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்பட்டது. இதற்கான தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ரெசல்யூஷன் ப்ரொபோஸ்டு பை அண்ணா. தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணா. தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அண்ணா. அண்ணா தான் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அதனாலதான் இந்த தீர்மானத்திற்கு அண்ணா தீர்மானம் அப்படின்னு பேரு, அண்ணா ரெசல்யூஷன். சரி, இப்ப தீர்மானத்தை கொண்டு வந்தாச்சு, திராவிடர் கழகம்னு பெயரும் மாத்தியாச்சு. இனிமேல் நீதி கட்சி கிடையாது. இப்ப பெரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்ட இந்த இயக்கமானது ஒருபோதும் இனிமேல் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காது. நோ எலெக்ஷன் பாலிடிக்ஸ். நோ எலெக்ஷன் பாலிடிக்ஸ், ஒன்லி சோசியல் ரெஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். சமூக சீர்திருத்த இயக்கங்களாக மட்டுமே செயல்படும் அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. இனிமேல் திராவிடர் கழகமானது ஒருபோதும் தேர்தல் அரசியலில் பங்கெடுக்காது, சமூக சீர்திருத்த இயக்கங்களில் மட்டுமே பங்கெடுக்கும் அப்படின்னு இந்த இத சொல்றது யாரு? ஐயா பெரியார். உடனே அண்ணாவுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா அண்ணாவோட நோக்கமே என்ன? 1936லயே தேர்தலை சந்திக்கணும்னு முடிவு பண்ணவர். இப்ப 44ல இத்தனை வருட காலமா நீதி கட்சியை நம்பி இருந்து இன்னைக்கு நீதி கட்சி தேர்தலை, அதாவது திராவிடர் கழகம்னு பெயர் மாத்தி இனி தேர்தலை சந்திக்காதுன்னு வேற சொல்றாங்க. இன்னொன்னு, அண்ணாவோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இப்ப இருக்குன்னா, 1935ல ஜஸ்டிஸ் பார்ட்டில இணைஞ்சாரு. 1940ல அண்ணாவோட பதவி 40ல இருந்து என்னவா இருக்கு அப்படின்னா, ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர், கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணா. இப்போ நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும், 1935ல தான் நீதி கட்சியில இணையறாரு அண்ணா. அப்ப பெரியார் எப்போ வர்றாரு அப்படின்னா 1938 தான் நீதி கட்சிக்குள்ள வர்றாரு பெரியார். அப்போ வரும்போதே அவர் என்னவா வர்றாரு? லீடர், தலைவரா வர்றாரு. அப்போ 1940ல அண்ணாவுக்கு என்ன பதவி கொடுக்குறாங்க? கட்சியோட பொதுச் செயலாளர். சரியா? இந்த ஆர்டர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ணா நீதி கட்சியில இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் பெரியார் நீதி கட்சியில இணைஞ்சிருக்கிறாரு. அது முக்கியம். சரியா? புரிஞ்சது இல்லையா? இந்த இடத்துல என்னன்றது புரிஞ்சது இல்லையா? Yes, sir. ஓகே, எஸ் சார். ஓகேங்க. இப்ப ரெசல்யூஷன் கொண்டு வந்தாச்சு. அண்ணாவுக்கு பயங்கரமான மனசு கஷ்டம். இப்போ அண்ணாவோட நோக்கம் என்னவா இருக்கு? தேர்தலை நோக்கி. ஆனா பெரியாரோட நோக்கம் என்னவா இருக்கு? தேர்தலே வேண்டாம் அப்படிங்கிறது. இப்படின்னு பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல அண்ணா, பெரியார்ன்றவர் எப்படிப்பட்டவர்? அவர் கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு நாத்திகவாதி. அப்போ அண்ணா எப்படிப்பட்டவர்? அவரும் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளா? இல்ல, அவர் நாத்திகவாதி என்றத சொல்றதை காட்டிலும் அவர் பயங்கரமான அறிவுவாதி. அதனாலதான் வரதராஜலு நாயுடு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அண்ணாவை வரதராஜலு நாயுடு, அவர் அண்ணாவை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பிரெயின் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியோட மூளையே அண்ணாதான் அப்படின்னு வர்ணிச்சிருக்காரு. நீதி கட்சியின் மூளையே அண்ணாதான் அப்படின்னு சொன்னவர் வரதராஜலு நாயுடு. இப்படின்னு அண்ணாவுக்கும் பெரியாருக்குமே சில கருத்து முரண் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். 1946ஆம் ஆண்டு கருஞ்சட்டை மாநாடுன்னு மதுரையில தொடங்குது. பிளாக் ஷர்ட் கான்பரன்ஸ். பிளாக் ஷர்ட் கான்பரன்ஸ், கருஞ்சட்டை மாநாடு. இது மதுரையில் நடக்குது. சரி, இந்த மதுரையில அது என்ன கருஞ்சட்டை மாநாடு? கருப்பு அப்படிங்கிறது அநீதிக்கு எதிரானது அப்படின்னு பெரியார் சொல்றாரு. அண்ணா என்ன சொல்றாரு? 1939ல இருந்து 45 வரைக்கும் 2ஆம் உலக போர் நடந்தது. பெனிட்டோ முசோலினி மாதிரியான ஆட்கள், பயங்கரமான சர்வதிகாரிகள், அவங்க போட்டிருந்த உடை கருப்பு. இன்னொன்னு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கருப்புங்கிறது பயங்கரமா சென்டிமெண்டலா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். யாராவது கல்யாணம் விட்டு கருப்பு போட்டு போவோமா? அப்ப நல்ல விஷயத்துக்கு நம்ம கருப்பை சூஸ் பண்றதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கருப்பை இந்த மக்கள் ஏத்துக்கவே மாட்டாங்க. சென்டிமெண்டலா அஃபெக்ட் ஆன மக்கள் இந்த மெட்ராஸ் மாகாண மக்கள். அதனால இந்த கருப்பு பயன்படுத்தவே கூடாதுன்னு அண்ணா சொல்றாரு. ஆனா பெரியார் என்ன சொல்றாரு? கருப்பு இங்க அநீதிக்கு எதிரான ஒரு நிறம், அதனால இதை அணிஞ்சுதான் நம்ம போராடணும்னு பெரியார் சொல்றாரு.
அப்ப இதுலயே பெரியார் வேர்சஸ் அண்ணான்னு பிரச்சனை தொடங்கிருச்சு 1946ல. ஏன் அண்ணா பிளாக் பிளாக் அப்போஸ் பண்றாரு, பெரியார் பிளாக்க சப்போர்ட் பண்றாரு. சரியா? இதுதான் பிரச்சனை 1946ல. சரி, இப்படின்னு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை போயிட்டே இருக்கு. 1947 இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. உடனே பெரியார் என்ன சொல்றாரு, இந்த நாடு இந்த நாள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எஜமான் மாற்றத்திற்கான நாள் தானே தவிர இது நமக்கான சுதந்திர நாள் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அண்ணன் பெரியார் என்ன சொல்றாரு, இது நம்மளுடைய பிளாக் டே, கருப்பு நாள் அல்லது துக்க நாள் அப்படிங்கிறாரு. அப்போ அண்ணா என்ன சொல்றாரு, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இன்னைக்குதான் ஒரு பிரிட்டிஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிருக்கான், இதான் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இதுதான் நம்மளுடைய சந்தோஷமான நாள், அன்பான நாள், மகிழ்ச்சியான நாள்னு அவர் அண்ணா சொல்றாரு. அப்போ பிளாக் டேன்ற இந்த கான்செப்ட்ல இங்கேயும் அண்ணா வர்சஸ் பெரியார் அப்படின்னு பிரச்சனை தொடங்கிருச்சு. இது ஆகஸ்ட் 15 1947 மட்டுமல்ல, 1950 ஜனவரி 26 ரெண்டு பேத்துக்கும் இதே பிரச்சனை தான். அப்ப ரெண்டையுமே பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, இது பிளாக் டேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா அதுதான் நம்மளுடைய மகிழ்ச்சியாளர் நாள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்ப ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை. இதெல்லாம் போக 1948ஆம் ஆண்டு அண்ணா திரைப்படத்துறைக்குள்ள கதை எழுதுறதுக்காக போனாரு. அந்த படம் தான் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் மூவி நல்ல தம்பி. படம் தான் நல்ல தம்பி, ஆனா பெரியாருக்கு நல்ல தம்பியா அவர் இல்லை. சரி, நல்ல தம்பி அப்படிங்கிற மூவி தான் அண்ணாவோட ஃபர்ஸ்ட் மூவி. அதுக்காக இதுல நடிச்சாரு அப்படின்லாம் இல்ல, அவரு திரைக்கதை விஷயமா தான் இதுல இறங்கியிருக்காரு முதல்ல. அப்போ சினிமாக்குள்ள என்டர் ஆயிட்டாரு அண்ணா. அப்போ சினிமால என்டர் ஆனதுமே பெரியார் என்ன சொல்றாரு, நம்மளுடைய கொள்கைகள் இந்த இந்திய நாட்டுல மிகப்பெரிய அளவுல காலுன்றணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி இந்த மாதிரி சினிமா துறையில போகாம இருக்கிறதா சரி. சினிமாங்கிறது என்ன, அது கூத்து. அதுக்குள்ள போனோம்னா நம்மளுடைய கருத்தாளம் மிக்க நம்மளுடைய கொள்கை இல்லாமலே போயிடும், நேர்த்து போயிடும். அதனால சினிமாக்குள்ள போக கூடாதுன்றாரு பெரியார். ஆனா அண்ணா எனக்கு சினிமாக்குள்ள போறதான் விருப்பம் அப்படின்னு சினிமாக்குள்ள என்டர் ஆயிட்டாரு. அப்போ இந்த திரைப்படத்தோட பிரச்சனை என்னவாயிருச்சு, அண்ணா வர்சஸ் பெரியார். அப்போ கருத்து பிரச்சனை இன்னும் தீவிரமாயிட்டே இருக்கு. இது 1948ல. இப்ப என்ன ஆயிடுச்சு, இத்தனை வருட காலமா இந்த கட்சிய பெரியாருக்கு அப்புறம் வழி நடத்த போறது அண்ணா தான் அப்படின்னு எல்லாரும் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா பெரியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அண்ணா மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விலகுது. 1949ஆம் ஆண்டு தனக்கப்புறம் இந்த கட்சியை வழிநடத்த போறது யாருன்னு பெரியார் அறிவிக்கிற சூழ்நிலை வருது. அப்போ என்ன நினைக்கிறாரு, அண்ணாட்ட இதை கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டாரு இந்த கட்சியை. எந்த கட்சியை? திராவிடர் கழகத்தை. அப்போ என்ன பண்றது, ஒரே வழி இந்த கட்சிக்கு சரியான ஒரு தொண்டரை தேர்ந்தெடுக்கணும். அப்போ இத்தனை வருட காலமா இந்த கட்சிக்கு உழைச்சிட்டு இருந்த ஒருத்தரோட மகள், அவங்க பேர் தான் மணியம்மை. அந்த மணியம்மைகிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு இந்த கட்சிக்கும் எந்த மாதிரியான தொடர்பு? என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் நான் இந்த கட்சிக்கு தான் இருப்பேன்னு அந்த அம்மா சொன்னதும், அப்ப அந்த அம்மா வந்து அடுத்த வாரிசாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப வாரிசாக்குறதுன்னா என்ன பண்றது, தன்னுடைய உடன் பிறந்த சகோதரியா எப்படி ஆக்குறது? அதுக்கு பிளட் ரிலேஷனா இருந்தா நம்ம எதனாலும் செய்யலாம். ஆனா பிளட் ரிலேஷன் கிடையாது. அப்ப தத்தெடுக்கணும் அப்படின்னா ஒரு மேஜரான ஒரு பொண்ணை தத்தெடுக்க முடியாது. அப்ப ஒரே வழியான திருமணம் முடிக்கிறதா சரி அப்படின்னு 1949ல பெரியார் திருமணமும் முடிச்சிட்டாரு. ஈவேரா மேரிட் மணியம்மை. திருமணம் முடிச்சாச்சு 1949. அப்போ அவருக்கு வயது 70 வயது. 70 வயதுல இரண்டாவது திருமணம் பண்றாரு. யாரு? பெரியார். சரி, இப்ப திருமணம் முடிச்சாச்சு. அப்போ இனிமே அனைத்து சொத்துக்களோட சாவியும் யார்கிட்ட போயிடுது? மணியம்மையிடு. அப்பதான் அண்ணா முடிவு பண்ணிட்டாரு, இதற்கு மேல நாம இந்த கட்சியில இருந்து பிரயோஜனம் இல்லை. இதே 1949ஆம் ஆண்டு அண்ணா லெப்ட் திராவிடர் கழகம், திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறினார். இருந்தாலும் தன்னுடைய தலைவர் என்னைக்கும் பெரியார் தான். எனக்கு இந்த கட்சியில இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமா தான் நான் வெளியேறேன்னு வெளியேறார். வெளியே வந்ததும் இதே 1949 பெரியார் பிறந்த தேதியான செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கப்பட்ட ஒரு கட்சி தான் டிஎம்கேன்னு எழுதிட்டேன், டிகே, திராவிடர் கழகம். தொடங்கப்பட்டதான் திராவிட முன்னேற்ற கழகம், டிஎம்கே. தொடங்கப்பட்டது செப்டம்பர் 17 1949. சரி, இப்போ கட்சியை தொடங்கியாச்சு. கட்சியை தொடங்குறது எங்க? 49 செப்டம்பர் 17ஆம் தேதி. இன்னொன்னு, ஒரு பக்கம் கட்சி தொடங்குற முனைப்பு, இன்னொரு பக்கம் அண்ணா பெரியாரை விட்டு வெளியில வந்தது, அது வேற மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப அண்ணா என்ன பண்ணாருன்னா, முதல்ல இந்த கட்சியெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே பெரியாரை விட்டு வெளியில வந்ததும் அவரை எதிர்த்து பயங்கரமான கண்டனங்கள்லாம் தெரிவிச்சு பத்திரிகையெல்லாம் எழுதினாரு. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் தன்னுடைய தலைவர் இல்லையா, அதனால கண்ணீர் துளி முதல்ல கண்டன கணைகள் தான் தொடங்கி இருந்தார், கண்டனங்களை தெரிவிக்கிறதுக்காக. அப்புறம் தான் சரி, கண்டன கணைகள் அப்படின்னு தான் முதல்ல கட்டுரைகள் எழுத தொடங்கிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் பெரியார் மிகப்பெரிய தலைவர் இல்லையா, நாம அவரை எதிர்த்து நிக்கிறது சரி கிடையாது அப்படின்னு
என்னால முடியல அப்படின்னு டிஃபென்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கண்ணீர் துளிகள் அப்படின்னு. முதல்ல தொடங்கப்பட்டது கண்டன கணைகள்ன்ற பேர்ல தான் எழுத தொடங்கினாரு. அப்புறம் கண்ணீர் துளிகள்னு தலைப்பை மாத்திக்கிட்டாரு. பெரியாரை பத்தி கஷ்டப்பட்டு நான் அவங்களை இவ்வளவு தூரம் நேசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எழுதுற மாதிரி. சரியா? இப்படிப்பட்ட நேரத்துல தொடங்குற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். சரி, இந்த பேரு பயங்கரமானதா இருக்கு, திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது. இந்த கட்சி தொடங்கப்பட்டது 1949 செப்டம்பர் 17ஆம் தேதி ராபின்சன் பூங்கா, ராபின்சன் பார்க், ராபின்சன் பூங்கா. அது இருக்கிறது ராயபுரம். ராபின்சன் பூங்கா, ராயபுரம். இந்த ராயபுரம் எங்க? நம்ம மெட்ராஸ்ல. சரியா? சரி, இப்போ இதெல்லாம் தொடங்கியாச்சு. முதல் கூட்டம் நடக்குது செப்டம்பர் 17. திமுக தொடங்குறதுக்கான முதல் கூட்டம் ராபின்சன் பூங்கால சார் ராயபுரத்துல. சொல்லுங்க. சார், இந்த கண்டன கணைகள் அது வந்து அவரோட பத்திரிகையிலேயே எழுத ஆரம்பிச்சாரா ஆமாம், சார்? ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. ஓகே சார். ராபின்சன் பூங்கா ராயபுரத்துல கட்சியை தொடங்குறாங்க. இந்த கட்சி கூட்டம், முதல் கூட்டம் நடக்குது இல்லையா இந்த தேதியில, அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் கூட்டத்துக்கு தலைவரா இருந்தவர் பெத்தநாயக்கம்பேட்டை பழனிசாமி, அல்லது பெத்தநாயகம் பழனிசாமி எழுதி, பெத்தநாயகம் பழனிசாமி. இவர் தான் முதல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினவர். இவரோட தலைமையில தான் கூட்டம் நடக்குது. இந்த கூட்டத்துலதான் திமுக கட்சின்னு தொடங்கப்படுது. இந்த இதுவரைக்கும் திராவிடர் கழகமா அண்ணன் பெரியாரோட இருந்தாரு. இப்போ இடையில திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடங்கி இருக்கிறாரு. இந்த வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தொடங்குன இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த டிஎம்கே அப்படிங்கிறத சொன்னது யார் அப்படின்னா, இந்த வேர்டு காயின்டு பை கே கே நீலமேகம். கே கே நீலமேகம் அவர் தான் இந்த வார்த்தையை சொன்னது, திமுக அப்படிங்கிற வார்த்தையை. சரி, இப்போ கட்சியெல்லாம் தொடங்கியாச்சு. கட்சிக்கு தலைவர், லீடர்னு ஒரு பொறுப்பு இருக்கு. கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்ற ஒரு பொறுப்பு இருக்கு, பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது. இந்த லீடர் பதவியை அண்ணா எம்டியாவே வச்சுட்டாரு. எதுக்கு? என்னைக்காவது என்னுடைய தலைவரான பெரியார் கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற ஒரு காரணம் தான். சரியா? அப்படின்னு லீடர் பொசிஷனை எம்டியாவே வச்சுட்டாரு. இந்த பொதுச் செயலாளரை மட்டும்தான் அண்ணா இருந்தாரு. இன்னைக்கு இந்த பெரியார் இருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு யார் இருக்கா? ஐயா ஸ்டாலின் இருக்கிறாரு. அன்னைக்கு அண்ணா இருந்த பொதுச் செயலாளர் பதவியில இன்னைக்கு ஐயா துரைமுருகன் இருக்கிறாரு. அது அன்னைக்கு 1949 தொடங்கும் போது, இன்னைக்கு இது 2026. சரியா? சரி, இப்போ கட்சியெல்லாம் தொடங்கியாச்சு. இன்னொன்னு, இந்த கட்சி தொடங்குற அன்னைக்கு இப்ப நாமளே நம்ம காலேஜ்லயே ஏதோ கல்ச்சுரல்ஸ் நடக்குது, இல்ல பெரிய ஐபிஎல் மேட்ச் நடக்குது, இல்ல வேர்ல்டு கப் நடக்குது. இது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? உலகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு இந்த மாதிரி வேர்ல்டு கப், ஃபுட்பால், கிரிக்கெட் நடந்தது அப்படின்னா. அப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அன்னைக்கு பயங்கரமான மழை வந்தா என்ன நினைக்கும்? எல்லாரும் போட்டு திட்டுவாங்க, இன்னைக்கு இவ்வளவு நாள் பெய்யாத மழை இன்னைக்கு பெஞ்சிருச்சு. அந்த மாதிரி இந்த கட்சி தொடங்குற அன்னைக்கு பயங்கரமான மழை. அப்போ மழை பெஞ்சாலே நாம என்ன நினைப்போம்? போட்டு திட்டது தானே, என்னைக்கு இல்லாத மழை இன்னைக்கு வந்திருக்குன்ட்டு. அப்போ பெரியார் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா, இன்னைக்கு பயங்கரமான மழை, கட்சி தொடங்கியிருக்காங்க, ஆனா இந்த மழைக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? எல்லாரும் கண்டிப்பா பெரியார் தான் திட்டுவாங்க, இந்த ஆளு சொல்லிதான், இந்த ஆள் வேண்டிகிட்டே இருந்திருப்பாரு, அதனாலதான் மழை வந்திருக்கு அப்படின்னு. அதனால அவர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாரு. சரியா? சரி, இப்படின்னு கட்சியை தொடங்கியாச்சு மெட்ராஸ்ல. அந்த பெத்தநாயக்கம் பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தலைமையில ராபின்சன் பூங்கா ராயபுரத்துல எல்லாம் முடிஞ்சது. இவங்களோட ஆபீஸ், ஹெட் ஆபீஸ், தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு கட்சி தொடங்கின மட்டும் போதாது, வந்து கூட்டம் போட்டு பேசணும் இல்லையா, அடுத்து நம்ம கட்சியை என்ன பண்ணலாம், அப்ப தலைமை அலுவலகம்னு ஒண்ணு தேவை. அது எங்க இருந்தது? அந்த தலைமை அலுவலகத்தும் அதுவும் இந்த கட்சி கூட்டம் நடந்த அதே பவளக்கார தெரு தான், பவளக்கார ஸ்ட்ரீட். அங்க ஒரு வீட்டுலதான் முதல்ல தொடங்கி இருந்தாங்க, பவளக்கார தெரு. அங்கதான் முதல்ல இந்த அவங்களோட ஆபீஸ் இருந்தது. அதோட பேர் என்னவா இருந்தது அப்படின்னா அறிவகம் அப்படின்னு பேர். தொடக்கத்துல அறிவகம். எல்லாரும் கூட்டம் போட்டு பேசுறதுதான், நம்ம அடுத்து எங்க மீட்டிங் போடலாம், எப்படி இன்னும் ஆட்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான மீட்டிங் போடுற இடம் தான் இந்த தலைமை அலுவலகம், அறிவகம். சரி, இப்படி எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் கட்சி தொடங்கியாச்சு. கட்சிக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, பாலிசி. அப்போ என்ன அவங்களோட முக்கியமான பாலிசி என்னவா இருந்தது அப்படின்னா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொள்கை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அதை இன்னைக்கு வரைக்கும் விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு இயக்கம். சரியா?
சரி, அது போக அண்ணா இந்த கட்சியை தொடங்கியாச்சு இல்லையா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோட அண்ணா தொடங்கி இருக்கிறார். அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் எதுக்கு இந்த கல்வி இந்த அமைப்பை தொடங்கி இந்த இயக்கத்தை கட்சியை தொடங்கியிருக்கேன் அப்படின்னா, இங்க நிறைய சீர்திருத்தம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன சீர்திருத்தம்? சோசியலா சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. சோசியல் ரெஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. சமூக சீர்திருத்தம், சமூகத்தில் சீர்திருத்தம் ஒண்ணு. இரண்டாவது, எக்கனாமிக்கல் ரெஃபார்ம், பொருளாதாரத்துறையில் சீர்திருத்தம். மூணாவது, அரசியல் துறையில் சீர்திருத்தம், பொலிட்டிக்கல். இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படின்னா என்ன? சோசியல்ல ரெஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த சமூகத்துல முதல்ல என்ன பிரச்சனை? இங்கதான் லோயர் கேஸ்ட் அப்பர் கேஸ்ட்னு 1008 பிரச்சனை இருக்கு. அதை முதல்ல தீர்க்கணும். அதுதான் என்னோட முதல் லட்சியம் அப்படின்னு சமூகத்துல சீர்திருத்தம் பண்ணணுங்கிறாரு. எக்கனாமிக்கல் ரெஃபார்ம் என்ன? ஒரே தொழில வேலை பார்க்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான சம்பளம் இல்ல. அப்ப இங்க பொருளாதார ரீதியா பயங்கரமான சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் இல்லையா? அதான வேலை. அப்போ என்னுடைய நோக்கம் பொருளாதாரத்தில் சீர்திருத்தம் செய்வது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது. முதலாவது எல்லாரையும் சமமா பார்க்கணும். ரெண்டாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். மூணாவது இந்த பொலிட்டிக்கல்ல என்ன சீர்திருத்தம் அப்படின்னா, இத்தனை ஆண்டுகளா இந்திய நாடு சுதந்திரம் அடைந்தது 1947ல இருந்து. அப்ப இவரோட நோக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா, எல்லா நேரமும் இந்தியா முழுக்க ஏன் காங்கிரஸ் கட்சியே ஆளணும்? காங்கிரஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய நார்த் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தானே. அதுக்கு ஏன் தமிழ்நாட்டுல என்ன வேலை? அதனால முதல்ல நமங்களுடைய ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னன்னா, வடநாட்டுல இருந்து முதல்ல விடுதலை வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இடம் மெட்ராஸ், அதுல நம்மள ஒரு ஆள் ஆட்சி பண்ணணும். இங்க இருந்து வந்து காங்கிரஸ்காரன் ஆட்சி பண்ணக்கூடாது. அப்போ பொலிட்டிக்கல்ல என்ன ரெஃபார்ம்? வடநாட்டுல இருந்து நமக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறதா. இப்படின்னு இந்த மூணையும் பயங்கரமா ஃபாலோ பண்ணாரு அண்ணா. சரி, இது எல்லாம் போக அண்ணாவோட கொள்கை எப்படிப்பட்டது? அண்ணா ஆட்சிக்கெல்லாம் வந்த காலகட்டத்துல என்ன நடந்தது அப்படின்னா, அவருடைய கோட்பாடை திருமூலர் சொன்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான். அண்ணா வந்து பெரியார் அளவுக்கு கடவுளை பயங்கரமா எதிர்க்கிற ஆள் எல்லாம் கிடையாது. அவர் பயங்கரமான அறிவு ஜீவி. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள்லாம் இல்ல அப்படிங்கிற வார்த்தைக்கே போல. எல்லாத்துக்கும் கடவுள் ஒண்ணுதான் அப்படிங்கிறதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்ற கோட்பாடை கையில் எடுத்தவர் அண்ணா. சொன்னது திருமூலர், இவர் கையில் எடுத்திருந்தாரு. அது போக இப்போ பெரியார் கூடவே டிராவல் பண்ண ஒரு ஆள் அண்ணா. அப்ப எல்லாரும் பேட்டி கேட்கும் போதெல்லாம் பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னார். அப்ப நீங்க உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்டுக்கோ. இப்ப நம்ம நிறைய பாக்குறோம். தலைவர்கள்ன்ற பேர்ல யாரெல்லாம் புதிய புதிய மாஸ்க் எல்லாம் போட்டு வராங்க. அவங்ககிட்ட கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா, இப்ப அண்ணா மாதிரி ஆள்லாம் என்னன்னா வாலண்டியரா போய் பேசுறது. எப்படி அந்த அளவுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கான திறமை இருக்கு, பேச்சாற்றல் இருக்கு. அதனால வாலண்டியரா எவ்வளவு வேணாலும் கேளு. ஏன்னா நாம ஒருத்தனை இம்ப்ரெஸ் பண்ணி தானே அவங்கள நம்ம கிட்ட சேர்க்க முடியும். அதான வழி இல்லையா? நம்ம நார்மலா எல்லாரையும் 10ஓட 11 இருந்தோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கிட்ட ஆள்ஜாயிரும்? அப்போ நம்மளுடைய பேச்சு அதுதானே பயங்கரதா இருக்கும். அதுதான் அண்ணா கையில் எடுத்தார். அப்ப அண்ணா என்ன சொன்னாரு அப்படின்னா, கடவுள் மறுத்தது பெரியாரா இருக்கலாம். ஆனா என்னுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, நான் பிள்ளையார உடைக்கிற அளவுக்கு நான் பயங்கரமான ஆள் இல்லை. அதனால நான் பிள்ளையார உடைக்கவே மாட்டேன் அப்படின்னு கடவுளை எதிர்க்க போறது இல்லை. பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன். இப்போ நீங்க கடவுளை பயங்கரமா வணங்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. இந்த திமுக வளர்ந்ததுக்கு முக்கிய காரணமே பேச்சுதான். பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு இருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு அவருடைய பேச்சு திறமை இல்லையா? திமுகவோட முழு வளர்ச்சிக்கும் முக்கிய காரணம் தன்னுடைய பேச்சு தான். இப்படின்னு பயங்கரமான பேச்சு திறமை உள்ள ஒரு ஆளு அண்ணா. சரி, இது போக திமுக தொடங்கியாச்சு. தொடங்குறதுக்கு முக்கிய காரணம் ஃபவுண்டர் எல்லாமே அண்ணா மட்டும்தான் அப்படின்னா, டிஎம்கேன்னு ஒரு இயக்கம் தொடங்குறதுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் 5 இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ், ஐம்பெரும் தலைவர்கள் யார் அப்படின்னா, சி.என். அண்ணாதுரை, என்.வி. நடராஜன், வி.ஆர். நெடுஞ்செழியன், இ.வி.கே. சம்பத், இது நம்ம பெரியாரோட வாரிசு. அடுத்து கே.ஏ. மதியழகன். அதாவது முதல்ல அண்ணாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். எண்ணுல முடியுது, அடுத்து என்.வி. நடராஜன், வீல முடியுது வி.ஆர். நெடுஞ்செழியன், அடுத்து இவங்க 2 பேத்துக்கும் கே.ஏ.ல மதியழகன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இப்படி இந்த 5 பேரை வச்சுதான் இந்த டிஎம்கேன்னு ஒண்ணு தொடங்கப்பட்டது. அப்போ இதுல யாரோட பேர் இல்ல? ஐயா கலைஞரோட பேரு அன்னைக்கெல்லாம் இல்ல. ஆனா கட்சி யாரு கையில போனது அப்படின்னா, ஐயா கலைஞரோட கையில தான். சரியா? இந்த 5 பேர்ல அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் கட்சி போனது ஐயா கலைஞரோட கையில. சரி, இப்போ இயக்கம்லாம் தொடங்கியாச்சு. 1949ல
பெரியாருடைய 2வது திருமணத்தினால அண்ணா கட்சியை விட்டு வெளியேறி தனக்குன்னு ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டாரு டிஎம்கே. இப்போ இந்த காலகட்டத்துல அவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கு தான் ஆரிய மாயை அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு. சரி, இப்போ இந்த காலகட்டத்துல அரசியல் எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த புக் எழுதுறது யாரு? அண்ணா. அண்ணா தொடங்கின பார்ட்டி என்ன? டிஎம்கே. இந்த காலகட்டத்தில் ஆல்ரெடி ரூல் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? 1949 இருந்து 1952 ஆண்டு வரைக்கும் நம்ம மெட்ராஸோட சிஎம் இருந்தது PS குமாரசாமி ராஜா. அவரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். PS குமாரசாமி ராஜா, இந்திய நேஷனல் காங்கிரஸ். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? இவரோட ரூலிங் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல டிஎம்கே தொடங்கியிருக்காங்க. அது இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டா பிராமின அப்போஸ் பண்ணக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள். அப்படி வழி வந்தவர் தான் இந்த அண்ணாவும். அதனால இப்பதானே பெரியார் விட்டு வெளியில வந்திருக்கிறாரு. அதனால எல்லாரோட பார்வையுமே இன்னும் பெரியார் எப்படியோ பார்வையோ அதே மாதிரி. அப்போ இவர் மேல பயங்கரமான கோவம். இந்த டிஎம்கே என்ன பெரியவங்களா? இப்ப தொடங்கினாப்புல பெரிய போராட்டங்களை வழிநடத்தக்கூடிய ஆட்களா? அப்ப இந்த டிஎம்கே இப்பயே ஒழிச்சிடணும் அப்படின்னு இந்த PS குமாரசாமி ராஜா அந்த மாதிரியான இந்திய நேஷனல் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி இவர் எழுதின இந்த புக்கை தடையும் பண்ணியாச்சு. பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணி அண்ணாவை ஜெயிலையும் போட்டாச்சு இந்த புத்தகம் எழுதின காரணத்துக்காக. இது 1940 நடந்தது. அடுத்து 1952 நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் சுதந்திர இந்தியா சந்திக்கும் முதல் தேர்தல் 1952 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் இந்தியாவில் நடக்குது. இப்போ எவ்வளவு பெரிய திருவிழா மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? கிட்டத்தட்ட 1608 வந்த பிரிட்டிஷ் 1947 நம்ம நாட்டை விட்டு போய் நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பை எழுதி, அதாவது புதுசா ஒரு பெரிய வீடு கட்டி நாம அதுல பாதுகாக்கிற மாதிரி தான். அப்ப நம்ம நாடு நம்மளே நம்ம லீடரை செலக்ட் பண்ண போறோம். இது வரைக்கும் நம்ம அப்படி ஒண்ணு நடந்ததே இல்லை வரலாற்றுல. அப்போ பிரிட்டிஷ் இல்லாத ஒரு நாடு, நாம நமக்கான தேர்தல் நடத்தக்கூடிய முதல் தேர்தல். எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும் இல்லையா? அப்படி நடந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன், முதல் பொது தேர்தல். நாடே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இந்த தேர்தல் நடக்குது. இந்த தேர்தலில் நம்ம மெட்ராஸ் மாகாணத்துல இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. சிஎம் அகைன் வந்தது ஐயா ராஜாஜி. இவர் எப்படி வந்தாரு, என்ன வந்தாரு அப்படிங்கிறதுலாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல பார்க்கலாம். இவர் தான் ராஜாஜி ஜெயிச்சாச்சு. அப்போ டிஎம்கே என்னாச்சு? டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணது 1949. இப்போ காலம் என்ன? 1952. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை. டி நாட் பார்ட்டிசிபேட். ஏன் அவங்க பங்கெடுத்துக்கல அப்படின்னா, டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தொடங்கியே 3 வருடம் தான் இருக்கு. நம்ம கட்சி ஒன்றும் பெரிய பிரபலமான கட்சி இல்லை. இன்னொன்னு ஆதி காலகட்டத்தில் இந்த கட்சியை பயங்கரமா எதிர்த்தாங்க. இந்த கட்சியெல்லாம் ஊருக்குள்ளே விட மாட்டாங்க. அப்படிதான் தொடக்க காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஒரு பிராண்ட் வேல்யூ உருவானது. இப்ப டிஎம்கே அப்படிங்கிறது முதல் தேர்தலே பங்கெடுக்கல. அப்ப அண்ணா என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எங்களுடைய கோட்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா, அடைந்தால் திராவிட நாடு, எங்களுக்கு திராவிட நாடு தான் முக்கியம். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு. இதுதான் அவருடைய முழக்கமா இருந்தது. இந்த கோட்பாட்டை யார் ஆதரிக்கிறீங்களோ, யார் ஏத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு எங்க கட்சியோட ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ணா. அப்போ இது சின்ன கட்சி தானே, அப்பதானே தொடக்கம். அதனால இது பெரிய அளவுல இந்த டிஎம்கேவை யாரும் கன்சிடர் பண்ணல. அப்போ அண்ணா தொடங்கும் போது டிஎம்கேவோட நோக்கம் என்னவா இருந்திருக்கு? திராவிட நாடு தான் அவங்களோட முழு நோக்கமா இருந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு, மலையாளம், கன்னடம், தமிழ் எல்லாம் சேர்ந்து ஒரு திராவிட நாடு, இதுதான் அவங்களோட நோக்கம். அப்ப ஏன்னா இதை பெரியார் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அண்ணா பெரியார் கூடவே இருந்ததுனால அவரோட கோட்பாடும் இப்படித்தான் இருந்துட்டு இருந்தது. இப்போ டிஎம்கே தொடங்கியாச்சு. யாரை எதிர்த்து நிக்கிறாங்க? இப்ப காங்கிரஸ் தான் எதிர்த்து நிக்கணும். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது அவன். பொலிட்டிக்கலோட ரெஃபார்மே, அவங்களோட ரெஃபார்மே என்னவா இருந்தது? வடநாட்டுல இருந்து விடுதலை. அதாவது காங்கிரஸ் மெட்ராஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ கட்சி தொடங்கியாச்சு. அவரோட கோட்பாடு என்னன்னா, அடைந்தால் திராவிட நாடு தான் அவங்களோட முக்கிய நோக்கமா இருந்தது. 1952 சிஎம் ஐயா ராஜாஜி வந்ததும் அவர் பண்ணின பிரச்சனை என்ன அப்படின்னா, 1953 சிஎம் இருந்த ராஜாஜி ஐயா என்ன கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா, அவர் வந்தாலே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தான். அப்போ ஹிந்தி கட்டாயம்னு கொண்டு வராரு. அப்போ ஹிந்தியை கொண்டு வந்தா இங்க எதிர்ப்பு நடக்கும். அப்ப இங்க என்ன எதிர்ப்பு நடக்கு? ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. ஒண்ணு, இது ஒரு போராட்டம். ரெண்டாவது, இந்த டால்மியாபுரம்னு ஒரு, அதாவது ஏற்கனவே அந்த ஊரோட பேர் கள்ளக்குடி. அத இந்த டால்மியாபுரம் ஒரு சிமெண்ட் கம்பெனி, அவங்களோட பேர், அந்த ஊரோட பேரை மாத்தணும் அப்படிங்கிறதான். கள்ளக்குடிங்கிற பேரை டால்மியாபுரம்னு மாத்தணும். அப்போ கள்ளக்குடியில பயங்கரமான போராட்டம். அந்த பேரை மாத்தக்கூடாது, எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனியோட பேரை வைக்கிறது அப்படின்னு கள்ளக்குடி, அங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது. கள்ளக்குடிங்கிற பேரை என்னவா மாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க டால்மியாபுரம்.
அப்படி பேரை மாத்தக்கூடாது, கள்ளக்குடியிலே இருக்கணும் அப்படின்னு போராடுறது டிஎம்கே. ஹலோ, வணக்கங்க மேம். அந்த கள்ளக்குடிங்கிறது அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான் சார், டால்மியாபுரம். ஓகே, அதான் அந்த டால்மியாபுரம்னு பேரை மாத்தக்கூடாதுன்றதான் போராட்டம். சரியா, அதையும் டிஎம்கே முன்னெடுக்குது. அடுத்த 3வது, இங்க குலக்கல்வி திட்டம்னு ஐயா ராஜாஜி கொண்டு வந்துட்டாரு. குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது என்ன? காலையில தியரட்டிக்கலா கிளாஸ் நடக்குது அப்படின்னா மதியம் அவங்களோட பேரண்டோட ப்ரொஃபஷன் என்னவோ அதை கத்துக்கணும் அப்படின்னு அந்த குலக்கல்வி திட்டம். இத ராஜாஜி கொண்டு வந்துட்டாரு. இதை 3ஐயும் எதிர்த்து பயங்கரமான போராட்டம். இந்த போராட்டத்துக்கு பேர் தான் முப்பெரும் போராட்டம். இந்த போராட்டத்தை யார் எதிர்க்கிறா? டிஎம்கே. யார் இதெல்லாம் கொண்டு வந்தது? இந்திய தேசிய காங்கிரஸ், ஐயா ராஜாஜி. இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை வழிநடத்துற தலைவர் அண்ணா. இந்த கள்ளக்குடி போராட்டத்தை வழி நடத்துறது ஐயா கலைஞர். அதான் இந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பாட்டு போடுவாங்க இல்லையா, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி அப்படின்னு. அதனால அவர் அந்த போராட்டத்தை வழி நடத்தி வெற்றி கண்டார். குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தது ஈவி.கே. சம்பத். ஏன்னா இந்த போராட்டம் தீவிரமா நடக்குது. அப்போ ஒரு ஆட்சியை எதிர்த்து ஐயா ராஜாஜியை எதிர்த்து, அப்போ இந்த போராட்டம் என்ன? ஐஎன்சி வர்சஸ் டிஎம்கே. ஐஎன்சி யாரு? ஐயா ராஜாஜி. அதை எதிர்த்து நிக்கிற டிஎம்கே யாரு? அண்ணா. அப்போ ராஜாஜிக்கும் ஐயா அண்ணாதுரைக்கும் பயங்கரமான எதிர்ப்பு காலகட்டம். கடைசியில பார்த்தாரு, இதுக்கு மேல நாம இந்த ஆட்சியில இருக்கவே வேண்டாம் அப்படின்னு ஐயா ராஜாஜி ராஜினாமா பண்ணிட்டாரு. இவர் ராஜினாமா பண்ணினதும் 2 வருஷம் தான் இருந்தாரு. 1952 இருந்து 54 வரைக்கும். 1954ல அகைன் சிஎம் வந்தது யார் அப்படின்னா ஐயா காமராஜர். 1954ல சிஎம் வந்தது ஐயா காமராஜர். இன்னொன்னு, எவ்வளவுதான் நம்ம நேர்மையா ஆட்சி பண்றோம் அப்படின்னா 99% சரியா இருக்கலாம். ஆனா ஏதாவது 1% சரியில்லைன்னா கூட ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, அந்த 1%த்தை 99%மும் மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு முதல்ல எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும். இங்க ஆளுங்கட்சியை 40% தான் செய்யறாங்க. ஆனா ரிமைனிங் அப்ப 60% எதிர்த்து நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஆனா இத எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அந்த ஆப்போசிட் பார்ட்டியா யாரு இருந்தாலும் சரி, இன்னைக்கா இருந்தாலும் சரி, என்னைக்கா இருந்தாலும் சரி, ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்றாங்க, இந்த 60 வச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் அதை 100 மாத்துறதை விட்டுட்டு 60 20 தான். அவங்க டிஎம்கே ஒன்றும் பெருசா ஒன்றும் அதாவது 40% நல்லது பண்ணியிருக்காங்க. அப்ப 60% நல்லது பண்ணல. அதை மக்கள்கிட்ட சொல்லாம மக்களுக்கு அது 20% அப்படிங்கிற அளவுக்கு நம்புற அளவுக்கு தான் அங்க இருக்குது நிலைமை. அப்போ அந்த காலகட்டத்துல 1% தவறு பண்ணாலே முடிஞ்சு, எதிர்கட்சி பயங்கர பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமைகள்லாம் இப்போ வரக்கூடிய ஒரு 10-20 ஆண்டுகள்ல பெரிய அளவுல இல்ல. சரி, இப்போ 1954ல ஐயா காமராஜர் சிஎம் வந்தாச்சு. இவர் வந்ததும் இவரோட ஆட்சியில இவர் பயங்கரமான ஆட்சி பண்ணாருன்னு எல்லாரும் சொல்றோம் நேர்மையான. ஆனா இவரோட ஆட்சியில ஒரு சின்ன பிரச்சனை என்னவாச்சு அப்படின்னா 1956ல நம்ம மெட்ராஸ் மாகாணம் இருக்கு இல்லையா, அது தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தணும்னு ஒருத்தர் போராடினார். மெட்ராஸ் அப்படிங்கிற பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாத்தணும்னு சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் போராடினார். அவர் ஒரு 76 நாள் போராடினார் சங்கரலிங்கனார். ஆனா அந்த 76th டே ஹங்கர் ப்ரொடெஸ்ட் சாப்பிடாம உண்ணாவிரதம் இருந்தாரு. கடைசியில இவர் இறந்தும் போயிட்டாரு. ஆனா ஐயா காமராஜர் என்ன பண்ணிட்டாரு, அதான் இந்தியாங்கிறது ஒரு நாடு இருக்கு, அதுக்குள்ள என்ன தமிழ்நாடுன்னு ஒரு நாடு அப்படின்னு அவர் இந்த பேரை மாத்துறதுல முன் வரவே இல்லை. இது ஒரு சின்ன ஒரு பிளாக் மார்க் வேணா சொல்லலாம். மற்றபடி அவர் ஆட்சி பயங்கரமான சிறப்பான ஆட்சி தான், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா இது எல்லாத்தையும் யாரு கையில எடுத்து பயங்கரமா போராடுறது? இந்த திமுக. இப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் 1957ல, ஏன்னா முதல் தேர்தல் வந்தது 1952, இப்ப 5 வருடம் கலந்துச்சு. 57ல செகண்ட் ஜெனரல் எலெக்ஷன் நடக்குது, 2வது பொது தேர்தல். இந்த 2வது பொது தேர்தல்ல இப்போ டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணுது. டிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணி 15 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாச்சு, 2 எம்பி சீட்டு ஜெயிச்சாச்சு. பயங்கரமான வெற்றி. அண்ணா எலக்ட் ஆயிட்டாரு காஞ்சிபுரத்துல இருந்து, பயங்கரமான வெற்றி. டிஎம்கேவே நினைச்சு பார்க்கல. சந்திச்ச முதல் எலெக்ஷன்ல 15 எம்எல்ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அண்ணாவோட பேச்சு. கிராமமா போய் மீட்டிங்கை போட்டு பேசுறதுதான் அந்த மக்களை இவ்வளவு தூரம் ஓட்டு போட வச்சது. இப்படின்னு அண்ணாவோட முதல் வெற்றி தொடங்கிருச்சு. இப்ப யாருக்கு பிரச்சனை? காங்கிரஸ்க்கு. என்ன, நாம இத்தனை வருட காலமா சுதந்திரத்துக்கும் போராடி இன்னைக்கு தேர்தலை தொடங்கி 5 வருடம் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள 15 சீட்டு இன்னொருத்தர் கொடுத்துட்டோம். அப்ப நம்ம கட்சியில ஏதோ குறைபாடு இருக்குன்றது கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ண வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்காரங்க. 1959ல மெட்ராஸ்ல கார்பரேஷன் எலெக்ஷன் நடக்குது. மெட்ராஸ் கார்பரேஷன் எலெக்ஷன், மெட்ராஸ் மாநகராட்சி மன்ற தேர்தல்.
இந்த எலெக்ஷன்ல அண்ணாவுக்கு என்ன நம்பிக்கைன்னா, எப்போதுமே இந்த உள்ளாட்சிகள்ல நடக்கக்கூடிய தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா, அதுல அங்கங்க இருக்கக்கூடிய கேஸ்ட் தான் பயங்கரமா ஒரு ரோல் ப்ளே பண்ணும். நம்ம எம்எல்ஏ எலெக்ஷன்றதுனால ஜெயிச்சிட்டோம். ஆனா இதுல நமக்கு பெருசா ஓட்டு வர்றது சந்தேகம் தான் அப்படின்னு அண்ணா நினைச்சிட்டு இருக்கும்போது, ஐயா கலைஞர் தான் பயங்கரமான கான்பிடன்ஸ். இந்த முறை நாம அதிகமான சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னு. கடைசியில பார்த்தா டிஎம்கே ஜெயிச்சது 90 சீட்டு. ஜெயிச்சது மட்டும் இல்ல, திமுக சார்பா முதல்ல ஒருத்தர் மேயர் ஆனார். ஃபர்ஸ்ட் மேயர். அப்போ அந்த அளவுக்கு பயங்கரமான வெற்றி. மேயரா இருந்தவர் தான் திமுகவின் முதல் மேயர் ஏபி அரசு. பயங்கரமான வெற்றி. அப்போ ஐயா கலைஞர் சொன்னது சரியா போச்சு அப்படின்னு அண்ணா கலைஞருக்கு ஒரு மோதிரம் பரிசு கொடுத்திருக்காரு. இதெல்லாம் 1959 நடந்திருக்கு. இப்போ 90 சீட்டு ஜெயிச்சாச்சு. டிஎம்கே மெட்ராஸ்ல கார்பரேஷன் எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் ஃபர்ஸ்ட் மேயரா ஏபி அரசு அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரு. சரி, இப்போ இதெல்லாம் நடந்து போச்சு. 1959 அப்படியே நகர்ந்து வருது. ஏற்கனவே 1952 முதல் எலெக்ஷன், அதுல பங்கெடுக்கல. 1957 செகண்ட் எலெக்ஷன், அதுல 15 எம்எல்ஏவும் 2 எம்பி சீட்டு ஜெயிச்சாச்சு. இப்போ மெட்ராஸ் மாநகராட்சியில மட்டும் தேர்தல் நடந்தது 1959. அதுலயும் டிஎம்கேவுக்கு நல்ல வெற்றி. இப்போ இது ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது. இது வந்து இடையில நடந்த மாநகராட்சி தேர்தல். அப்போ பொது தேர்தல் அப்படிங்கிறது அடுத்து நடக்க வேண்டியது 1962. இந்த காலகட்டத்துல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதே 1962 காலகட்டத்தில் இங்க இந்தோ சைனா போர்லாம் நடந்துட்டு இருக்குது. அது ஒரு பக்கம். இன்னொன்னு இந்த 1962 இங்க நடக்கக்கூடிய 3வது பொது தேர்தல் நடக்கும். தேர்ட் ஜெனரல் எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஏற்கனவே எத்தனை சீட்டு ஜெயிச்சு வச்சிருக்காங்க? 15 எம்எல்ஏ சீட்டும் 2 எம்பி சீட்டும். இப்போ இந்த எலெக்ஷன்ல இந்திய நேஷனல் காங்கிரஸ், அதாவது யாரோட ஆட்சி நடந்திருக்கு? ஐயா காமராஜர் தான். அப்போ காமராஜர் தான் 1954 இருந்து அவர் தான் சிஎம் இருக்கிறார். இப்போ அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? இந்த 3வது பொது தேர்தல் 1962 நடக்க போகுது. அப்போ நாம எப்படி வேலை செய்யணும் அப்படின்னா, ஏற்கனவே திமுக 15 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க. இந்த முறை 1962 திமுக ஒத்த சீட்டு கூட ஜெயிக்கூடாது. அதுலயும் இந்த 15 பேர்ல ஒருத்தர் கூட ஜெயிக்கூடாது அப்படின்னா, ஆட்கள் அங்கங்க பயங்கரமான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டு தேர்தல் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. எலெக்ஷன் ரிசல்ட் வருது. திமுக 50 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாச்சு. அப்போ ஐயா காமராஜரோட வேலை என்ன ஆச்சு? 50 எம்எல்ஏ சீட்டு, 7 எம்பி சீட்டு. பயங்கரமான வெற்றி திமுகவுக்கு. ஆனா அந்த முறை மெஜாரிட்டியா வின் பண்ணது யாரு அப்படின்னா இந்திய நேஷனல் காங்கிரஸ் தான். இவங்களுக்கு கிடைச்சது 50 சீட் தான். ஐஎன்சி தான் வின் பண்ணது. திரும்பவும் ஐயா சிஎம் வந்தது ஐயா காமராஜர் தான். இப்போ அப்போ காமராஜரோட பிளான் என்னாச்சு அப்படின்னா, ஐயா காமராஜர் பிளான் போட்டது என்ன? ஏற்கனவே ஜெயிச்ச 15 பேர் ஜெயிக்கூடாதுன்னா, அந்த 15 பேர்ல 14 பேர் தோத்தாச்சு. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இந்த 50 பேர்ல, அந்த 15 பேர்ல உள்ள 14 பேர் தோத்தாச்சு. ஒரே ஒருத்தர் மட்டும் ஐயா கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாரு. அப்ப ஐயா கலைஞரோட சேர்த்துதான் இந்த 50 எம்எல்ஏ. அப்ப ஏற்கனவே போட்டியிட்ட, அதாவது ஏற்கனவே ஜெயிச்சிருந்த 15 பேர் இருக்காங்க இல்லையா? அதுல ஐயா அண்ணாவும் உண்டு, ஐயா கலைஞரும் உண்டு. அந்த 15 பேர்ல இந்த 1962 தேர்தல்ல 14 பேர் தோத்தாச்சு. அண்ணாவும் தோத்துட்டாரு. ஒரே ஒருத்தர் மட்டும் ஐயா கலைஞர் மட்டும் தான் ஜெயிச்சிருந்தார். ஐயா கலைஞரோட சேர்த்து இந்த தேர்தல்ல திமுக கிடைச்ச சீட்டோட எண்ணிக்கை 50 எம்எல்ஏ சீட்டு. அப்போ அண்ணா தோத்துட்டாரு. அவர் தானே கட்சியோட தலைமையே. ஆனாலும் அண்ணாவை நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் அடிப்படையில ராஜ்யசபாவுக்கு எம்பியா போயிட்டாரு. ராஜ்யசபாவுக்கு எம்பியா, மாநிலங்களவை பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணா 1962. அப்ப அண்ணா எம்எல்ஏவா நின்று தோத்துட்டாரு. இப்போ ராஜ்யசபா எம்பியா போயாச்சு. அங்க போய் அவர் பேசின முதல் பேச்சு தான் வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டார், நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு. இதைத்தான் இந்த முறை 2021 ஐயா மு க ஸ்டாலினோட பையன் உதயநிதி பேசியிருந்தார். வி பிலாங் டு திராவிடியன் ஸ்டார், நாங்கள் திராவிட இனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு பேசியிருக்காங்க. இது 1962. இந்த நேரத்துல இந்தோ சைனா போரும் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இந்தியா சைனா போர் பயங்கரமான போர். அதுல தோத்தது இந்தியா தான் தோத்துருச்சு, சைனா ஜெயிச்சிருச்சு. ஆனாலும் இந்த காலகட்டத்துல இங்க தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணா 1949 கட்சியை தொடங்கி அவரோட கோட்பாடு என்ன வந்து தனி திராவிட நாடு அப்படிங்கிறது. இந்த நேரத்துல தன்னுடைய போராட்டத்தை அங்கங்க நடத்துறாங்க. எங்களுக்குன்னு ஒரு திராவிட நாடு வேணும் அப்படின்னு. இங்க நாடே போர்ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இங்க மெட்ராஸ் பக்கம் எங்களுக்கு தனி திராவிட நாடு வேணும்னு பிரச்சனை ஒரு பக்கம் கிளம்புது. அப்பதான் ஆட்சியில இருக்கிற ஆட்கள் என்ன முடிவு பண்ணாங்க? இதுல நம்ம பாலிட்டியில கொஞ்சம் டீட்டெயிலாகவும் பார்ப்போம். அப்ப என்ன முடிவு பண்ணிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்? இந்த
மக்களுக்கு நாம போர்ல இருக்கிறோம். அப்ப நமக்கான சப்போர்ட் தானே பண்ணணும். இங்க ஆளாளுக்கு பிரிவினை பத்தி பேசிட்டு இருந்தா அப்ப நாடு என்ன ஆகுறது? அதனால 1963ல 16th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 16வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆன்டி செசனிஸ்ட் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஆன்டி செசனிஸ்ட் ஆக்ட், பிரிவினைவாத தடுப்பு சட்டம். இனிமே இந்த நாட்டுக்குள்ள யாரும் எனக்கு தனி நாடு வேணும்ன்ற பேச்சே இருக்கக்கூடாது அப்படின்னு பிரிவினைவாத தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. 16வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1963ல. அதுல இருந்து அண்ணா திராவிட நாடுன்ற கொள்கையே கைவிட்டுட்டாரு. இனி திராவிட நாடை பத்தி இப்ப அண்ணா பேச போறதே இல்லை. அதுக்கப்புறம் அண்ணா கையில் எடுத்த ஆயுதம் என்ன? திராவிட நாடு கிடையாது, சுய ஆட்சி. அடுத்து 1963க்கு அப்புறம் தான் அண்ணாவோட பேச்சுல திராவிட நாடு கொள்கையை விட்டுட்டு சுய ஆட்சி வேணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ 1963 ஆச்சு. 1954ல ஐயா காமராஜர் சிஎம் ஆனாரு. இப்ப 63 ஆயிடுச்சு. ஆனா சிஎம் ஐயா காமராஜர் தான். ஆனா இந்திய தேசிய காங்கிரஸ் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? பயங்கரமான பலவீன நிலைமையில இருக்கு. ஏன்னா டிஎம்கே கொஞ்சம் கொஞ்சமா ஆட்சியை கைப்பற்றிட்டே வராங்க. அப்போ ஐயா காமராஜரோட முடிவு என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற காலம் மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அற்ப பதவி கிடைச்சாலும் அந்த பதவிக்காக எதையும் செய்யற அளவுக்கு தயாராயிட்டாங்க இந்த காலகட்டம். அல்லது எந்த வேலையும் இல்லாம டைரக்டா சிஎம் போறதுன்ற அளவுக்கு இன்னைக்கு கால நிலைமை இருக்கு. அன்னைக்கு ஐயா காமராஜர் என்ன பண்ணாரு? அதான் தலைவனா இருந்திருக்காங்க இத்தனை வருட காலம். இந்த வரலாறு இன்னும் இப்ப ஒருத்தர் பயங்கரமா பேசுதுன்னா அந்த தலைமை பண்பு தான். ஐயா காமராஜர் என்ன முடிவு பண்ணிட்டாரு? நான் சிஎம் இருந்து என்ன பண்ண போறேன்? என்னுடைய நோக்கம் அதுவும் இல்ல. என்னுடைய நோக்கம் இத்தனை வருட காலமா சுதந்திரத்துக்கு போராடின இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னும் வலுவாக்கணும். அப்போ என்னுடைய வேலை சிஎம் இருந்து அதை சரி பண்ண முடியாது. நான் கட்சியை பலப்படுத்த நோக்கத்துல நான் கட்சிக்காக உழைக்க போறேன். இந்த சிஎம் பதவியை அடுத்து வரக்கூடிய இளைஞர்கள் கையில கொடுங்க. என்கிட்ட இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சிஎம் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு ஐயா காமராஜர். இப்போ எவ்வளவு பெரிய தைரியம் இல்லையா? இன்னைக்கு நாம கிடைச்ச ஒரு பியூன் வேலையா இருந்தா கூட நம்ம ரிசைன் பண்ண மாட்டோம். ஐயா காமராஜர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டு என்னோட வேலை என்ன? அடுத்து நான் கட்சிக்காக பாடுபடுறதுதான். அதனால அவர் சொன்னதுதான் கே பிளான், காமராஜர் ஐயாவோட திட்டம், கே திட்டம். அந்த கே திட்டம், கே பிளான் அப்படிங்கிறது என்ன? இனிமே இந்த கட்சியோட பொறுப்பு யார் கையில போயிடணும்? பதவிகள்லாம் யங்ஸ்டரோட கையில போயிடணும். அப்போ கே பிளானோட நோக்கம் என்ன? யூத்துக்கு வழி விடுறதுதான். டு பிரிங் யூத் இன்டு பாலிடிக்ஸ். அரசியலுக்குள் இளைஞர்களை எழுப்புதுதான் அல்லது கொண்டு வருவதுதான் அப்படின்னு ஐயா காமராஜர் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் 1963ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவி வந்தவர் தான் ஐயா பக்தவச்சலம். இந்த வரலாற்றுல நாம படிக்கும்போது ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த வரலாறு ஏதோ வகையில கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஒரு பக்கம் பாபரோட பையனா இருந்த ஹுமாயூன் பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சாரு. அந்த மாதிரி ஐயா காமராஜருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பக்தவச்சலம், இவரோட காலம் பயங்கரமான ஒரு பிரச்சனை நிறைஞ்ச காலமா தான் இருந்தது. இவர் ஆட்சிக்கு வந்தது 1963. 63ல இருந்து 67 வரைக்கும் இவர் தான் சிஎம் ஆயிருந்தார். இந்த காலகட்டத்துல தான் 1965ல இங்க நம்ம நாடு குடியரசாகி 15 வருடங்கள் ஆயிடுச்சு. 15வது சுதந்திர தினம், சரி குடியரசு தினம், 15th ரிப்பப்ளிக் டே நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. ஏன்னா 1950ல குடியரசு ஆயிருக்கும். இப்போ 15 வருஷம் ஆயிடுச்சு. 1965 ஜனவரி 26. இந்த நேரத்தை அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளும் கட்சி தொடங்கி 49ல இருந்து தொடங்கி போராடிட்டு இருக்கோம். நாம எம்எல்ஏவோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. ஆனா இங்க நம்மளால ஆட்சியை பிடிக்க முடியலையே. எல்லா நேரமும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சுட்டே இருக்கு. இந்த காங்கிரஸ் போனா தானே நல்லது. அப்போ நமக்கு இந்த குடியரசு ஆகியும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. இப்ப இந்த ஜனவரி 26 நமக்கு என்ன நாள்? இது நமக்கு ஒரு துக்க நாள் அப்படிங்கிறாரு. இதுதானே அன்னைக்கு பெரியார் சொன்னாரு, இன்னைக்கு அண்ணா சொல்றாரு. இதே நேரத்துல பெரியாரும் உயிரோட தான் இருக்காரு. ஏன்னா பெரியார் இறந்தது எப்போ? 1973. அப்போ ஜனவரி 26 1965 அண்ணா என்ன சொல்றாரு? பிளாக் டே துக்க நாள் அப்படிங்கிறாரு. இப்படின்னு 1965 பிரச்சனை. இன்னொன்னு இந்த பக்தவச்சலமா ஐயா என்ன பண்ணிட்டாரு? வந்தவர் இவரை ஹிந்தியை கட்டாயமாக்கிட்டார். இந்த காங்கிரஸ் யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாரும் ஹிந்தியை கட்டாயப்படுத்தினாங்க. உடனே இதை எதிர்த்து பயங்கரமான போராட்டம், ஆன்டி ஹிந்தி ப்ரொடெஸ்ட், ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு தீவிரமா நடக்குது. இதை யார் வழி நடத்துறது? டிஎம்கே. இதெல்லாம் எப்போ நடக்குது? 1965. யாரு? அண்ணா தலைமையில பயங்கரமான போராட்டம். இந்த போராட்டம் தான் திமுக ஆட்சி வர்றதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணது. அடுத்து நடந்த தேர்தல் 1967 திமுக எலெக்ஷன்ல பங்கெடுத்தது. 138 சீட்டு ஜெயிச்சது. 138 எம்எல்ஏ சீட்டும் 25 எம்பி சீட்டும் ஜெயிச்சது.
திமுக பயங்கரமான வெற்றி. சிஎம் பதவி ஏற்றது அறிஞர் அண்ணாதுரை. 1967 மார்ச் மாதம் பதவி ஏற்றாச்சு. இத்தனை வருட போராட்டத்துக்கு ஒரு வழியா திமுக பதவிக்கு வந்துச்சு 67. ஆனாலும் அண்ணாவுக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம். நம்ம கட்சி தொடங்குனது 1949. 52ல எலெக்ஷன்ல பங்கெடுக்கல. 57ல ஒரு 15 எம்எல்ஏ 2 எம்பி சீட்டு ஜெயிச்சோம். 62ல 50 எம்எல்ஏ 7 எம்பி சீட்டு ஜெயிச்சோம். இப்ப 67 138 சீட்டு ஜெயிச்சாச்சு. எம்எல்ஏ சீட்டும் 25 எம்பி சீட்டும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, கட்சி தொடங்கி நமக்கு ஓவராலா பார்த்தோம்னா 18 வருடம் தான் இருக்கு. 18 வருடத்துல நாம சீமார் அளவுக்கு நம்ம மெஜாரிட்டியை வின் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா ஒரு வெற்றிங்கிறது பயங்கரமான போராட்டத்துக்கு பின்ன கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றி இருக்கு இல்லையா, அதுதான் காலத்துக்கும் பேசும். நமக்கு வெற்றி ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருச்சோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு அப்படின்னு அண்ணா பேசியிருக்கிறாரு. சரி, என்னவோ வெற்றி சாத்தியமானது 1967ல. 67ல தொடங்கின ஆட்சி இப்ப 2026 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 60 வருடம் ஆயிடுச்சு. டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாத்தி மாத்தி ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 67ல டிஎம்கே ஜெயிச்சாச்சு. அப்ப 138 டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்ல. அன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணம் கூட்டணி கட்சி தான். கூட்டணி கட்சி என்ன, யாரெல்லாம் அப்படின்னா சுதந்திர பார்ட்டி, தமிழ்ல சுதந்திர கழகம் அப்படின்னு பேரு. சுதந்திர கழகம் ஒண்ணு. ரெண்டாவது தமிழரசு கழகம். தமிழரசு கழகம். மூணாவது, அன்னைக்கு ஐயா சிப ஆதித்தனார் இந்த கட்சியை வச்சிருந்தாரு, நாம் தமிழர். இந்த கட்சியும் அன்னைக்கு கூட்டணியில தான் இருந்தது. அப்புறம் இங்க இருந்த முஸ்லிம்ஸோட லீக், முஸ்லீம் லீக், இப்படின்னு நிறைய கூட்டணியில தான் இந்த ஆட்சி அன்னைக்கு நடந்தது. இதுல சுதந்திர பார்ட்டி யாரது, ஐயா ராஜாஜி. அப்ப ராஜாஜி யாரோட அலைன்ஸ்ல இருக்கிறாரு, டிஎம்கே. 1952ல சிஎம் வந்து ஐயா ராஜாஜி. 1954ல பதவி விலகிறதுக்கு யாரு காரணம், இதே அண்ணாவும் அவங்களுடைய டிஎம்கேவும் தான். இப்ப என்னாச்சு, டிஎம்கே வாழையும் அண்ணாவாலையும் தான் அன்னைக்கு அவர் ராஜினாமாவே பண்ணியிருக்கிறார் பதவியை. யாரு, ராஜாஜி. இன்னைக்கு அதே டிஎம்கேவோட கூட்டணியில இருக்கிறாரு ஐயா ராஜாஜி. இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த அரசியல். இப்படின்னு இவங்க எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தாச்சு. டிஎம்கே ஆட்சிக்கு வந்துருச்சு 1967ல. ஆட்சிக்கு வந்து ஒரு 2 வருட காலம்தான். 1969 அண்ணா இந்த 2 வருட காலகட்டத்துல அண்ணாவோட மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட், அவர் என்னன்னா திட்டம் கொண்டு வந்தாருன்றத பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ல பார்ப்போம். 2 வருட காலம் தான். 1969 முக்கியமான ஒரு நாள் அப்படிங்கிறது ஜனவரி 14. அந்த டேட்ல தான் இது வரைக்கும் மெட்ராஸ் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்த இந்த மாகாணத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. தமிழ்நாடுன்னு பெயர் வச்சது இந்த ஜனவரி 14ஆம் தேதி தான். இதுக்கு மெட்ராஸோட நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில பெயர் மாற்றத்திற்கான அந்த நிகழ்வு நடக்குது. அண்ணாவுக்கு இந்த காலகட்டத்துல உடல்நிலை பயங்கரமான மோச நிலையில இருக்கு. இருந்தாலும் நான் இந்த பூமியில பிறந்து இத்தனை வருடமா வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா அதற்கான ஒரே பிராய்ச்சித்தம் என்ன, நான் இந்த கூட்டத்துல கலந்துக்கிறேன். ஆனாலும் உடல்நிலை மோசமா தான் இருக்கு, நான் கலந்துக்கலன்னா நான் பிறவி பயனை எட்டாமலே போயிருவேன் அப்படின்னு இந்த மாநாட்டிலையும் இந்த கூட்டத்திலையும் கலந்துருக்கிறாரு. இப்ப எல்லாம் முடிஞ்சது. ஜனவரி 14 நம்ம மெட்ராஸுங்கிற பேரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றவும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இல்ல, பிப்ரவரி 3ஆம் தேதி அண்ணா இறந்தும் போயிட்டாரு. பயங்கரமான சோக செய்தி. இதுவரைக்கும் வரலாற்றிலே யாருக்குமே பங்கெடுக்காத ஒரு கூட்டம், 1.5 கோடி பேர் இந்த அவரோட இறுதி நிகழ்வுல கலந்துருக்கிறாங்க. இதுதான் இதுவரைக்கும் கின்னஸ் ரெக்கார்டு. இதுவரைக்கும் யாருமே கிடையாது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தலைவனை இந்த மக்கள் கூட்டம் இழந்திருக்கும் இல்லையா. அதுதான் கொள்கை. காரணம் என்ன, அவரோட பேச்சாற்றலும் அவர் கொண்டு வந்த கொள்கையும். இந்த மக்களை எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். பொருளாதார ரீதியா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். பணக்காரன் மட்டுமே ஆளணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அது போக இந்த தமிழ்நாட்டு சுய ஆட்சியில ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட பயங்கரமான கொள்கையை கையில் எடுத்து தன்னுடைய பேச்சு திறமையால, இன்னொன்னு நாம எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டு, இதெல்லாம் சொல்லுதான். செயலுக்கு நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, அண்ணா 1967 ஆட்சிக்கு வந்ததும் அவர் பேசின முதல் பேச்சு என்னவா இருந்தது அப்படின்னா, அண்ணாதுரை அப்படிங்கிற ஒருத்தர் ஆட்சியில அமர்த்திட்டோன்னு நம்மளோட வேலை முடிஞ்சதுன்னு மட்டும் நீங்க அமைதியா இருந்துடக்கூடாது. இங்க ஆட்சியில் அமர போறது நான் மட்டுமல்ல, இங்க இருக்கக்கூடிய மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் சேர்ந்துதான் முதலமைச்சரா நாம இந்த இடத்துல இருக்க போறோம். அப்போ ஒரு மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கணும் இல்லையா. அப்படியெல்லாம் இருந்து பேச்சாற்றல் மூலமா ஒரு அரசியலை
மக்களுக்கு புரிதலோட ஒரு கூட்டத்தை உருவாக்குனவர் அண்ணா. இது 1969ல முடிஞ்சது பிப்ரவரி 3ஆம் தேதி. இன்னொன்னு நாம 1.5 கோடி பேருன்னு சொல்றோம். அன்னைக்கு இருந்த மக்கள் தொகை என்ன பெரிய அளவெல்லாம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் தொகை என்ன தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 8 கோடியே நேரம். அப்ப 8 கோடி மக்கள்ல இன்னைக்கு நாம 5 லட்சம் 10 லட்சம் பேர் கூடுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அன்னைக்கு இருந்ததே மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 4 கோடி பேர் இருந்திருக்கும். அதுலயும் 1.5 கோடி பேர் போயிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு தலைவன் வாழ்ந்திருக்கிறாரு இந்த மெட்ராஸ் மண்ணுல. அவர் போட்ட ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் டிஎம்கேன்ற ஒரு வண்டி ஓடிட்டு இருக்கு. சரி, இன்னொன்னு அவருடைய பேச்சாற்றலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு முறை இவரு கிறிஸ்தவத்துக்கு உலகத்திலே கிறிஸ்தவ மதத்துக்கு தலைமை குருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் யாருன்னா நம்ம போப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? போப்பாண்டவர். அந்த போப்புன்றது பதவி. அதுல ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு வருவாங்க. அந்த போப்பை சந்திக்கிறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப போன போது அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் உள்ள போனாரு அப்படின்னா போப்பை சந்திக்கிறதுக்கு 5 நிமிட காலம் தான் அவருக்கு அவகாசம். அந்த 5 நிமிடத்துக்குள்ள பேசிட்டு வெளியில வந்துடணும். ஒரு வேளை வரல பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அவரை தூக்கிட்டே வெளில வந்துருவாங்க. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய சிஸ்டம். அண்ணாவுக்கு வாய்ப்பு கிடைச்சது, பேசுறதுக்கு உள்ள போறாரு. 5 நிமிடம் ஆச்சு, அண்ணா வெளியில வரல, செக்யூரிட்டி உள்ள போறாரு. அப்போ போப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அவரோட பேசிட்டு வரேன்னு. செக்யூரிட்டி வெளியில அனுப்பிட்டாங்க. பேசுனது எவ்வளவு நேரம்? 45 நிமிஷம். அப்போ ஒரு மனிதனோட பேச்சு திறமை எந்த அளவு இருக்கும்? அப்படி பேசும்போதுதான் ரேனடே அப்படிங்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரன், யாரு அவன், கோவாவை சேர்ந்தவன். அந்த கோவாவை சேர்ந்த ரேனடேவை, கோவா யாரோட கண்ட்ரோல்ல இருந்தது? போர்ச்சுகல், அதாவது போர்ச்சுகீஸ். அந்த போர்ச்சுகீஸ் தான் கோவா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அந்த ரேனடே வந்து சுதந்திரத்துக்கு போராடின ஒரு மனிதன். அந்த சுதந்திர போராட்ட வீரனை போர்ச்சுகீஸ்காரங்க கைது பண்ணி அவங்களுடைய நாடு போர்ச்சுகல் அங்க போய் ஜெயில போட்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அண்ணா என்ன சொல்றாருன்னா, எங்க நாட்டுல பிறந்த ஒரு ராணுவ வீரன், அதாவது சுதந்திர போராட்ட வீரன் தான் ரேனடே. அவரு உங்களுடைய கிறிஸ்தவ நட்பு நாடான போர்ச்சுகல்ல அவரை கைது பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க நினைச்சா அவரை, ஏன்னா அதுவும் கிறிஸ்தவ நாடு தானே, நீங்க நினைச்சா சாத்தியம், அவரை ரிலீஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டு அண்ணா வந்துட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ரேனடேவை போர்ச்சுகல் நாட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரு? போப் சொல்லி. போர்ச்சுகல் நாட்டுல இருந்து ரிலீஸ் பண்ணதும் யாரு என்ன இவ்வளவு தூரம் போராடின எனக்காக பேசினது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் அண்ணான்னு வந்தாரு அப்படின்னு. உடனே அவர் கோவா வந்தவர் நேரம் அண்ணாவை பார்க்க வந்தாரு. ஆனா வந்த நேரம் அண்ணா இறந்து போனதுக்கு அப்புறம். அப்போ யாருன்னே முகம் தெரியாத ஒருத்தன், ஆனாலும் இந்த நாடு சுதந்திரத்துக்கு போராடி இருக்கான். அவரோட எண்ணமும் பேச்சு எந்த அளவுக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்கு இல்லையா? இப்படியெல்லாம் தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து நாம ஓட்டு போடணும். ஆனா காலங்காலமா நாம எதுக்கு ஓட்டு போடுறோம் என்னன்னே தெரியாம ஒரு அடிமை முட்டாள் கூட்டமா நாமெல்லாம் மாறிட்டோம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தலைவன் இருந்திருக்கணும் இல்லையா? இவர்தான் அண்ணா. இந்த மாதிரி இவர் அளவுக்கு நம்ம இன்னொரு தலைவரை பயங்கர நீதி நேர்மையோட வாழ்ந்தவர்னு ஐயா காமராஜரையும் சொல்லுவோம். அந்த காலகட்டத்துல இருந்த அரசியல் அப்படி. இப்போ அந்த காலகட்டத்திலையும் பயங்கரமான விமர்சனம் இருந்திருக்கு. ஐயா காமராஜர் மேலே விமர்சனம் இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பையன் 100 கேள்விக்கு 100 மார்க் எடுக்க வேண்டிய இடத்துல 99 மார்க் தான் எடுத்திருக்காருன்னா ஏன் அந்த ஒரு மார்க் இல்ல அப்படின்னு கேட்கறது சரியா? அதான் 99 எடுத்திருக்காங்கல்ல, விட்டுற வேண்டியது அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்லையா? அப்போ இருந்த அரசியல் என்ன அப்படின்னா, ஐயா காமராஜர், நீங்க 99% தான் நேர்மையா இருக்கீங்க, ஏன் அந்த 1% இல்ல அப்படின்னு விமர்சனம் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்னா, ஏன்னு ஒரு பார்ட்டி இருக்கு, பின்னு ஒரு பார்ட்டி இருக்கு, இப்ப சி டின்னு நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப 2 பேரும் என்ன அப்படின்னா, ஒருத்தர் 17 மார்க், இன்னொருத்தர் 18 மார்க். 2 பேருமே 35 எடுத்தா தான் பாஸ். ஆனா இங்க சண்டை என்ன நடக்குன்னா, நாம எல்லாம் பண்றோம், இவர் 18 மார்க் இவருக்கு தான் நான் ஓட்டு போடுவேன், இவர் 17 மார்க் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன். ஆனா 2மே நாம 35 கீழே தான் இருக்குன்றது நமக்கு புரியவே இல்லை. நாம 17 18க்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்துல 99க்கு 100 சண்டை போட்டிருக்காங்க. அதனால அந்த காலகட்டத்துல வாழ்ந்த மக்களோட அரசியல் புரிதல், அரசியல் சிந்தனை பயங்கரமா இருந்திருக்கு. சரி, ஏதோ அண்ணாவோட காலகட்டம் இந்த 1969 பிப்ரவரி 3 முடிஞ்சு போச்சு. இப்படிப்பட்ட அண்ணாவுக்கு 1968ஆம் ஆண்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்தது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி டாக்டர் பட்டம் கொடுத்தது அண்ணாவுக்கு. ஏன் 1968ல ஏல் யூனிவர்சிட்டி, ஏல் பல்கலைக்கழகம், ஏல் அல்லது யூல் எப்படினாலும் எழுதிங்க, ஏல் யூனிவர்சிட்டி, அவங்க சப் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அதாவது இந்த கதை என்ன அப்படின்னா, ஏழுங்கிறவர் ஒருத்தரோட பேரு. நம்ம நாட்டுக்கு பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க இல்லையா, வந்தபோது இந்த நாட்டுல எல்லாரும் கொள்ளையடிச்சாங்க. அப்படி கொள்ளையடிச்ச ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர் தான் யார் அப்படின்னா அந்த ஏல். பயங்கரமா கொள்ளையடிச்சு பணத்தெல்லாம் எக்கச்சக்கம் கோடிக்கணக்கான அமௌண்ட் சேர்த்துட்டாரு. அப்படி நேரம் அமெரிக்கா பக்கம் போனாரு, ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்கிட்டாரு அவர் பேர்ல. அப்படி தொடங்கின இங்க இருந்து நம்ம இந்திய நாட்டுல கொள்ளையடிச்ச பணத்துல தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் தான் இந்த ஏல் யூனிவர்சிட்டி. அந்த பணத்துல தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல
பயங்கரமான அறிஞர்களுக்கு மட்டும்தான் அவார்டு கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அவார்டு தான் ஜப் ஃபெலோஷிப். இது யாரு கிடைச்சது? அண்ணாவுக்கு 1968. அப்புறம் அண்ணாவோட பேர்ல தொடங்கப்பட்டது 1978 அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம். அடுத்து 1987 ஆண்டு, நம்ம ஆரம்பத்துல 1949 அவங்களுடைய ஹெட் ஆபீஸ் தொடங்கியிருந்தாங்க. அதோட பேர் அறிவகம்னு பார்த்திருந்தோம். இப்போ அந்த அறிவகம் அப்படிங்கிற பேரை அறிவாலயம் அப்படின்னு பெயர் மாற்றப்பட்டது. அறிவாலயம்னு பெயர் மாற்றப்பட்டது. ஏற்கனவே இருந்தது என்ன? அறிவகம். இப்போ அது அறிவாலயம் அப்படின்னு பெயர் மாத்தியாச்சு. அதுபோக 2002 ஆண்டு நம்ம பாராளுமன்றத்துல அவருக்கு ஒரு முழு உருவ சிலை வச்சாங்க. பார்லிமெண்ட்ல ஸ்டாச்சு உருவாக்கின அண்ணாவோட ஸ்டாச்சு வச்சிருந்தாங்க 2002. அப்புறம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இந்த தமிழ் புக்ல கூட கொடுத்திருப்பாங்க 2010 ஆண்டு அண்ணாவுக்கு அண்ணாவோட பேர்ல நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்டது அப்படின்னு. 2010 அண்ணா சென்டினரி லைப்ரரி, அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்டது. அதுபோக அண்ணா சாலை அப்படின்னு எல்லா ஊர்லயும் அண்ணா பேர்ல அண்ணா சாலை இல்லாத ஊரே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அண்ணாவோட பேர் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தலைவன் வாழ்ந்தது இந்த தமிழ்நாட்டுலதான். இன்னொன்னு, அண்ணா பண்ணுன வேற என்ன, தமிழுக்காகவும் பயங்கரமா போராடின ஒரு ஆள் அண்ணா. அதுலயும் சாதாரணமா இல்ல. ஏன்னா இங்க அதுலயும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணியிருந்தாரு. என்னன்னா, இது வரைக்கும் எல்லாம் செக்ரட்டரியேட் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட பேரை தலைமைச் செயலகம் அப்படின்னு மாத்தினாரு. தலைமைச் செயலகம் அப்படின்னு பெயர் மாத்தினாரு. செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது தலைமைச் செயலகம். அப்புறம் பஞ்சாயத் சமிதி அப்படின்னு தான் இத்தனை காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. பஞ்சாயத் சமிதி அதோட பேரை ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு பெயர் மாத்தியாச்சு. ஊராட்சி ஒன்றியம். பஞ்சாயத் சமிதி அப்படிங்கிற பேரை ஊராட்சி ஒன்றியம். காரிய கமிட்டி, காரிய கமிட்டி அப்படிங்கிறத செயற்குழு அப்படின்னு பெயர் மாத்தினார். செயற்குழு. மந்திரி அப்படின்னா இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் தான் அமைச்சர் அப்படின்னு பெயர் மாத்தினார். மந்திரிய அமைச்சர். சட்ட சபைன்னு இருந்ததா சட்ட பேரவை அப்படின்னு மாத்தினார். சட்ட சபைன்னு இருந்தத சட்ட பேரவை. அக்கிர சேனர் அப்படின்னு பதவி இருந்தது. அக்கிர சேனர் அததான் அவர் மாத்தினதான் அவை தலைவர். இதெல்லாம் அண்ணாவோட காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் தான். ஓ, அவரோட ஆட்சியும் சரி, இன்னொன்னு அவரோட ஆட்சியில என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம தனியாவே பார்ப்போம். எது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல, சரியா? இப்போதைக்கு அவர் யாரு அப்படிங்கிறதான். இப்படிப்பட்ட அண்ணாவுக்கு தான் அண்ணாவை நாம இன்னொன்னு சொல்றது என்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அறிஞர்ன்ற பட்டத்தை கொடுத்தது அவருக்கு யாரு அப்படின்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது பாரதிதாசன். அறிஞர் என்ற பட்டத்தை கொடுத்தது பாரதிதாசன். அப்புறம் சவுத் இந்தியாஸ் பெர்னாட் ஷா, தென்னிந்தியாவின் பெர்னாட் ஷா அல்லது தென்னாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது கல்கி. ஏன்னா அவருடைய நாடகமான ஒன் நைட், யாரு அண்ணாவோட நாடகம், அதோட பேர் ஓர் இரவு அப்படின்னு பேரு. அந்த நாடகம் பெர்னாட் ஷாவோட நடை எழுதின நடை மாதிரி அவரோட நடை இருந்திருக்கு, அந்த எழுத்து நடை. அதனாலதான் இந்த ஓர் இரவு அப்படிங்கிற நாடகத்துக்காக நம்ம அண்ணாவை தென்னிந்தியாவின் பெர்னாட் அப்படின்னு அழைச்சிருக்கிறாரு கல்கி. இப்படிப்பட்ட அண்ணா 1953 காலகட்டத்துல ஒரு பத்திரிகை தொடங்கியிருந்தார். அதோட பேரு நம் நாடு. ஏற்கனவே 42 திராவிட நாடுன்னு தொடங்கியிருந்தார். இப்ப நம் நாடு. 1956 ஹோம் லேண்ட். இதெல்லாம் ஆங்கில பத்திரிகைகள் தான். ஹோம் லேண்ட். 1966 ஹோம் ரூல். ஹோம்லேண்ட் ஹோம் ரூல் இங்கிலீஷ், நம் நாடு தமிழ். இதெல்லாம் தொடங்கினது அண்ணா. இதெல்லாம் நியூஸ் பேப்பர் அண்ணாவோட தான். இது போக அண்ணாவோட சில வார்த்தை. அண்ணா எப்ப லெட்டர் எழுதினாலும் சரி, தன்னுடைய கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு லெட்டர் எழுதணும் இல்லையா? அப்படி எப்ப லெட்டர் எழுதினாலும் என்ன எழுதுவாரு அப்படின்னா முதல் வார்த்தை தொடங்குறது எப்போதுமே தம்பிக்கு தான். எப்ப லெட்டர் எழுதினாலும் யாருக்கு எழுதினாலும் எந்த வயது வித்தியாசம் பார்க்காம தான். அதனாலதான் எல்லாருமே எப்படி கூப்பிட்டாங்க அண்ணாதுரை அப்படிங்கிறது. அண்ணா அப்படிங்கிறது எந்த வயது வித்தியாசம் பார்க்காம தான் அன்னைக்கு கூப்பிட்டுருக்காங்க. அதனாலதான் அவர் எல்லாத்துக்கும் கடிதம் எழுதும்போது தம்பிக்கு அப்படின்னு தான் தொடங்கி இருக்கிறார். அதுபோக அவருடைய சில முக்கியமான வார்த்தைகள் எப்போதும் அவர் பயன்படுத்துறது.
ஆ, எழுதிக்கலாம். அவர் எப்போதும் பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள் என்ன அப்படின்னா, சில பொன்மொழிகள் மாதிரி. வாழ்க வசவாளர்கள். நம்மளை யார் திட்டினாலும் சரி, நல்லா இருங்க அப்படிங்கிறதான். வாழ்க வசவாளர். என்னை திட்டினாலும் நீங்க நல்லா இருங்க அப்படிங்கிறது. 2வது, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். என்ன நடந்துற போகுது இந்த உலகத்துல அப்படிங்கிறதான். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். வெற்றியோ தோல்வியோ, தோல்வியா இருந்தாலும் என்னைக்குனாலும் அந்த வெற்றி கிடைச்சுதானே ஆகணும். அதனால இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அடுத்து, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். தம்பியுடையான் படைக்கு அஞ்சான். மறப்போம் மன்னிப்போம். மறப்போம் மன்னிப்போம். ஆமா, இந்த உலகத்துல நாம என்ன கொண்டு போயிட போறோம்? என்ன பண்ணிட்டு போனா என்ன? அதை மன்னிச்சோன்னா அந்த நிமிஷமே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு இல்லையா? கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இப்படியெல்லாம் பேசின ஒரு ஆள் தான் அண்ணா. அதுபோக இலக்கியத்திலையும் பயங்கரமான ஒரு ஆள். நிறைய கட்டுரைகள், கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. இலக்கிய பங்களிப்பு. இன்னொன்னு, அவர் பயன்படுத்துறது இப்ப எப்படி, நம்ம பெரியார் தன்னுடைய கட்டுரைகள் எது எழுதினாலும் புனைப்பெயரா சித்திரபுத்திரன் அப்படின்னு ஒரு புனைப்பெயர் பெண்ணையும் பயன்படுத்தினார். யாரு? பெரியார். அந்த மாதிரி அண்ணா தன்னுடைய எந்த கட்டுரையோ கதையோ எதை எழுதினாலும் அவருக்குன்னு சில புனைப்பெயர்களை பயன்படுத்தினார். பெண்ணையும் அப்படின்னா புனைப்பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னா, சௌமியன், பரதன், நக்கீரன், சம்மட்டி, வீனஸ், வீரன், ஒற்றன். இது எல்லாம் அண்ணா பயன்படுத்தின புனைப்பெயர்கள். அவருடைய சொந்த பேரான அண்ணாதுரை அப்படிங்கிறத பயன்படுத்துறதுல அதுக்கு பதில் இந்த பேரை தான் பயன்படுத்தியிருக்கிறார். அதுபோக அண்ணாவோட இந்த முதல் அப்படிங்கிறது எதெல்லாம்? முதல், அண்ணாவோட முதல் கவிதை அது என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஊழல். அண்ணா காங்கிரஸை பயங்கரமா எதிர்த்திருக்காரு. அண்ணா யாரு? திமுகவை தொடங்கினவர் அண்ணா. அப்படிப்பட்ட திமுக தான் இன்னைக்கு யாரோட இருக்கு? காங்கிரஸோட இருக்கு. காங்கிரஸ் ஊழல் எல்லாம் காலங்கள் தான் தீர்மானிக்குது இல்லையா? ஓகே, அண்ணாவோட முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல். அண்ணாவோட முதல் நாடகம் சந்திரோதயம். சந்திரோதயம் அண்ணாவோட முதல் நாடகம். அண்ணாவோட முதல் சிறுகதை கொக்கரக்கோ. கொக்கரக்கோ. அண்ணாவோட முதல் புதினம் வீங்கிய உதடு. அண்ணாவோட முதல் குறும்புதினம் கோமலத்தின் கோபம். கோமலத்தின் கோபம். இது அண்ணாவோட முதல் குறும்புதினம். இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒருத்தர் தான் அறிஞர் அண்ணாதுரை அப்படிங்கிறவர். சரியா? இன்னொன்னு, அண்ணா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் டெம்பரரியா சிஎம் இருந்தது யாரு அப்படின்னா, 1969 அண்ணா இறந்ததுக்கு அப்புறம், ஆஃப்டர் அண்ணா, அண்ணாவுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தது டெம்பரரியா வி.ஆர். நெடுஞ்செழியன். அதுக்கப்புறத்துல இருந்து இங்க சிஎம் இருந்தது ஐயா கலைஞர். அப்ப தொடங்கினது. அப்புறம் அவங்களோட ஃபேமிலி அப்படியே டேக் ஓவர் பண்ணியாச்சு. சரியா? இதுதான் அண்ணாவோட வரலாறு. இன்னும் அண்ணாவை பத்தி இருக்கக்கூடிய சில டேட்டா எல்லாம் நம்மளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வரும்போது அதை கனெக்ட் பண்ணோம்னா அந்த கதை தெரியும். சரியா? ஓகேவா? இதுதான் அண்ணாவோட முழு வரலாறு. சரி, இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன இருக்கு அப்படின்னா,
இந்த ஐஎன்எம்ல ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. அதை நம்ம பார்க்க வேண்டியது சரியா. அதுக்கப்புறம் இன்னும் 1 or 2 கிளாஸ் அதுக்கப்புறம் நாம குவாலிட்டியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா, ஓகேவா? சரி, இதுல ஓகே ஏதாவது சார். சந்தேகங்கள் இருக்கா? சார் இந்த ஆக்கிரசேனர் அப்படிங்கிற பேர் என்ன நேம் மாத்திருந்தாரு? அவை தலைவர், ஸ்பீக்கர் சொல்லுவோம் இல்லையா, ஓகே அவை தலைவர். ம். வேற வேற என்ன டவுட் இருக்குங்க? பிரீஃபா படிக்கணும்னா எந்த புக் சார் படிக்கலாம் யூஸ் பண்ணலாம்? இந்த கா வெங்கடேசன் புக்கே நீங்க பயன்படுத்துங்கம்மா. இப்போ ரீசெண்டா ஒரு அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் அப்படின்னு அந்த புக்கு பேரு. அது ஆத்தரோட ஓகே. நேம் வந்து கா வெங்கடேஷன். சரியா, ஓகே. தமிழ்நாடு வரலாறும் பண்பாடும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா உங்களோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போதுமானதா இருக்கு, இருந்தாலும் ஒரு பிரீஃபா இல்ல இல்ல படிச்சுட்டு கண்டிப்பா நீங்க கூடுதலா படிக்கணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ். இன்னும் நீங்க கூடுதலா தான் தெரிஞ்சுக்கணும். சரியா, ஓகே. எப்போதுமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு போதுங்கிற வார்த்தையே கிடையாது. இன்னும் நம்மளோட தேடல் இருந்துட்டே இருக்கும். இங்கிலீஷ் எதுல சார் படிக்கலாம்? இங்கிலீஷ்க்கு இந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் எங்கேயுமே இல்லைங்க, தமிழ்ல தான் இருக்கு. அப்படியா? ஆமா, இங்கிலீஷ்க்கு நீங்க எங்க தேடினாலும் சரி கண்டென்ட் கிடைக்கிறது கஷ்டம். நீங்க இப்ப சரி, நம்ம ஓகே. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அந்த மாதிரி இதை கூட நீங்க தேடிலாம் கிடைச்சிடும். ஆனா தமிழ்நாடு ஓகே. ஹிஸ்டரிக்கு பெருசா இல்ல. சரி. எல்லாருமே நான் சொல்றது சஜஸ்ட் பண்றது இந்த கா வெங்கடேஷன் அப்படிங்கிறவரோட புக்கு. அதுல இயர் வந்து அங்கங்க தப்பு இருக்கே தவிர கண்டென்ட் ஓகே. ஆனா கண்டென்ட் இப்ப ஏன்னா நமக்கு கேள்வி எப்படி வருது அப்படின்னா, இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதுல இன்னும் நான் என்னெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அண்ணா 1952ல ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அப்ப 15 எம்எல்ஏ முத ஜெயிச்சிருக்காங்க. அந்த 15 பேர் என்ன, அதுலயும் கேள்வி கேட்கறதுக்கு இனிமே இதுவரை கேட்கல, இனி கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 1967ல அண்ணா சிஎம் ஆயிருக்கிறாரு. அப்ப சிஎம் ஆயிருக்கிறாருன்னா அதுல என்னென்ன அந்த கூட்டணி கட்சி இருந்தது, அதுல இன்னொன்னு அந்த அண்ணாவோட அமைச்சரவை இருக்கும் இல்லையா, கேபினெட், அதுல யாரெல்லாம் மினிஸ்டரா இருந்தா அதெல்லாம் நீ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அண்ணா முதல்ல டிஎம்கே வந்திருக்கு, சிஎம் ஆயிருக்காரு. அப்போ அவரோட அமைச்சரவையில யாரெல்லாம் மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன துறை இருந்தது, இதெல்லாம் கேள்வியில வரலாம். ஐயா காமராஜர் கடைசியா 1963ல ஆட்சியில இருந்தார். அப்போ அவரோட கடைசி ஆட்சியில அவரோட அமைச்சரவையில யாரெல்லாம் இருந்தா, இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க டெப்தா. அப்போ இதெல்லாம் இன்னும் நம்ம தேடணும். இப்ப நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ஒரு அவுட்லைன். இந்த 15 பேரையும் நம்ம அந்த காம்படிஷன் புக்ல இருக்கு. அதை நீங்க இன்னும் இதெல்லாம் முதல்ல அவுட்லைன் இதை படிச்சா தான் உங்களுக்கு அடுத்த டெப்தா படிக்க தோணும். இப்பவே நான் இதை கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஐயோ இவ்வளவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி படிக்கிறதுக்கே தோணாது. அதுக்காக ஒரு அவுட்லைன் தான் இப்ப நான் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்க அதை படிக்கணும். நானும் அதை டெஸ்ட் வைக்கும் போதெல்லாம் இப்ப நேரத்துல பெரியார் டெஸ்ட் வச்சோம். அதெல்லாம் நம்ம ஏற்கனவே நோட்ஸ்ல நடத்துனது மட்டுமா இல்ல, வெளியில இருந்தா கேட்டது. அப்போ நீங்க புதுசு புதுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். அப்ப நீங்களும் படிக்கணும், அது ரிலேட்டடா டெஸ்ட்டும் வைப்போம். ஓகேவா? அதனால சும்மா ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது, இன்னும் டெப்தா படிக்கணும். ஓகேங்களா? சார் ஓகே சொல்லுங்க. சார் இப்போ வந்துட்டு காமராஜர் ரிசைன் பண்ணார்ல சார், அதுக்கப்புறம் ஆமா. பக்தவத்சலம் அவர் வந்திருக்கு. அவரே எப்படி சார் திருப்பியும் எலெக்ஷன் அந்த மாதிரி இருந்திருக்குமா இல்ல இல்லைங்க, அவர் அவரே ஏற்கனவே அவரே எம்எல்ஏ தானே இருக்காங்க. ஜஸ்ட் அவர் ரிசைன் பண்ணிட்டுனா அந்த இடத்துல அவரை சிஎம் ஆக்க போறாங்க, அவ்வளவுதான். ஏற்கனவே ஐயா காமராஜரோட அமைச்சரவையில் இருந்த ஒரு ஆள் தான் பக்தவத்சலம். ஓகே சார். ஓ, அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு குற்ற காரணத்திற்காக சிறைக்கு போனாங்க. போன போது அந்த இடத்துக்கு இன்னொரு எம்எல்ஏ தானே அந்த இடத்துல அமைச்சரா வச்சா, சிஎம் வச்சாங்க, அவ்வளவுதான். ஓகே இது நம்ம சார். காலகட்டத்துல நடந்தது இல்லைங்களா? அவ்வளவுதான். ஓகே சார். சரிங்க. சார் இன்னொன்னு இந்த யூனிட் 6ல தமிழ் பாட்டு இருக்குல்ல சார், ஆமாங்க. திருக்குறள் அதெல்லாம் எப்போங்க சார் எடுப்போம்? அதெல்லாம் நம்ம தமிழுக்கு பாடம் எடுப்பாங்க இல்லையா, அந்த தமிழ் இதோட சேர்த்து எடுத்துருவாங்க. சரியா? ஓகே சார். அது ஒரு டைம் எடுத்தாங்க சார், அப்புறம் பிடிஎஃபா கொடுத்துட்டாங்க. இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு திரும்ப எடுக்க சொல்லி திரும்ப எடுப்பாங்க. ஓகே சார். சார் சாட்டர்டே சண்டே போல இது லாங்குவேஜ் கிளாஸ் இருக்கும்னு ஒரு தடவை சொன்னீங்களே சார். ஆமாங்க. சீக்கிரமே அதே இதான் இப்ப ஆப்டிடியூட் கொண்டு வந்தாச்சு, அடுத்த லாங்குவேஜ் தான். சாட்டர்டே வாக்குல அதை இனிமே கொண்டு வர மாதிரி தான். சரியா? ஓகே சார். போய் ஒன்னா கொண்டு போயிருவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். சரிங்க. சண்டேவும் கிளாஸ் இனிமே நம்ம கொஞ்சம் தீவிரப்படுத்தினா தானே நம்மளும் படிக்க முடியுங்க.
ஓகேங்க சார். இல்லை நம்ம படிக்கிறது ஜஸ்ட் 1.5 hours தான். நம்ம சீக்கிரம் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி பல முறை ரீகால் பண்ணியிருந்தா தானே நம்ம எக்ஸாம் நமக்கும் ஈஸியா இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்மளோட நோக்கம் அதுதான். அது மார்னிங் பேட்ச்னா ஈஸியா இருக்கும் சார். ஓகே நைட்டுங்கிறதுனால என் பையெல்லாம் டிம்கி கொடுக்குறான் சார். என்ன சரி 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 ஓகே இதுதான் சொல்றேன், அவன் ஜாலியா இருக்கான். அதான் அது ஆ இப்ப ஆ அவனுக்கு எக்ஸாம் வருது இல்ல சார், அதான் சார் வேற ஒண்ணும் சரி இல்ல. சரி சரி